வணக்கம். இது அரசியல் ஆபரேஷன். ஒவ்வொரு ஆண்டும் திருக்கார்த்திகை திருவிழா தமிழ்நாடு எங்கும் கொண்டாடப்பட்டு வருகிறது. ஆனால் குறிப்பிட்ட சில ஆண்டுகளாக மதுரையில் இருக்கக்கூடிய திருப்பரங்குன்றத்தில் வழக்கமாக ஏற்றக்கூடிய இடத்தை தாண்டி ஒரு இடத்தில் ஏற்றப் போகிறோம் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பை இந்து முன்னணி போன்ற அமைப்புகள் வெளியிட்டு அது நீதிமன்றத்துக்கு சென்று நீதிமன்றத்தில் அவர்களுக்கு சார்பான நீதி கிடைக்காத காரணத்தால் இந்த ஆண்டும் ஒரு நீதிமன்றத்துக்கு மீண்டும் சென்றார்கள். அதுக்கு அது பல்வேறு தீர்ப்புகள் அதற்காக தொடர்பாக வந்தது. அதை அவர்களால் அமல்படுத்த முடியவில்லை. அதற்கு பிறகு நடந்த பல்வேறு விஷயங்களை குறித்து நாம் இன்று விவாதிக்க இருக்கிறோம். நம்முடன் வழக்குரைஞர் திரு நவீன் அவர்கள், மனிதநேய மக்கள் கட்சியினுடைய அமைப்பு செயலாளர் புதுப்படம் ஹலீம் அவர்கள், அதேபோல் சிபிஐ கட்சியினுடைய திரு தோழர் லெனின் அவர்கள், திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆண்டாள் பிரியதர்ஷினி அவர்கள். வணக்கம். முதல்ல வழக்கறிஞர் திரு நவீன் அவர்கள் போவோம். சார், சட்ட ரீதியாக இதில் என்ன மாதிரியான பிரச்சனைகள் இருக்குது? இப்போ வந்துடக்கூடிய தீர்ப்புகள், நீதிமன்ற அவமதிப்புகள், அரசு நடந்து கொள்ளக்கூடிய விதம், இது எல்லாமே பற்றி நீங்கள் கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்கள். முதல் விஷயம் இது 1920 ஆரம்பித்து நடக்கிற பிரச்சனை. இன்றைக்கி நேற்று ஆரம்பித்தது இல்லை. சப்கோர்ட், அடிஷ்னல் சப்ஜட்ஜ், டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ், செஷன்ஸ் லெவலில் இது முடிவு செய்யப்பட்டது. 100 ஆண்டுகளாக முடிவு செய்யப்பட்டு இது சொத்து தகராறாகத்தான். எப்படி அயோத்தி வழக்கை அது ரிலீஜியஸ் விஷயன்றதை தாண்டி, அது ஒரு மத விஷயன்றதை தாண்டி அது ஒரு சொத்து தகராறாக உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்ததோ, அதே போல் இது ஒரு சொத்து தகராறு, ஆறு சொத்து விவகாரம். கீழே இருக்க கோவில் திருப்பரங்குன்ற மலைன்றது முருகன் கோவிலுக்கு சொந்தமானது, ஆலயத்துக்கு சொந்தமானது. அந்த தர்கா மேலே இருக்கக்கூடிய சிக்கந்தர் பாஷா தர்கா மற்றும் நெல்லித்தோப்பு என்கிற அந்த செமெட்ரி, இது எல்லாம் இஸ்லாமியர்களின் ஆளுகைக்கு உட்பட்டது. அது அவர்களுக்கு சொந்தமானது. அதுக்கு ஏறக்கூடிய வழி அவர்களுக்கு சொந்தமானது. இதில் இருவருமே அவர்களுடைய உரிமைகளில், நில உரிமைகளில் தலையிடாமல் சுமூகமாக போகணுங்கிறதான் தீர்ப்பு நீதிமன்றங்கள் அளித்தது. அதன்படி தான் 100 வருடங்களுக்கு மேலாக அங்கே எல்லா வழிபாடுகளும் நடந்துக்கிட்டு இருக்குது. திருப்பரங்குன்ற மக்களுக்கு இதில் எந்த பிரச்சனையும் இல்லை. கோயிலுக்கு போகிறவங்க கோயிலுக்கும் போகிறாங்க. அதே இந்துக்கள் தர்காவுக்கும் போகிறாங்க, கெடா வெட்டுறாங்க. இது அங்கே வழக்கப்படி நடந்துக்கிட்டு இருக்கிறது. இது கடைசியாக இதில் தீர்ப்புன்னு பார்த்தீங்கன்னா, ஜெயலலிதா அம்மையார் காலத்தில் 2014 போடப்பட்ட ரிட் அப்பீல் மனு, அது 2017 தீர்ப்பாகுது. தீர்ப்பாகும்போது இதே கருத்துக்களை சொல்லி தீபம் ஏற்றுறது உச்சிப்பிள்ளையார் கோவிலில் தீபம் ஏற்றிக்கலாம், அதுதான் ஏற்றிக்கிட்டு இருக்காங்க. 100 வருடங்களாக தீபம் அங்கே உச்சிப்பிள்ளையார் கோயிலில் ஏற்றிக்கிட்டு இருக்காங்க. கீழே இருக்க முருகன் கோயில் அங்கே ஒரு விழா நடக்குது, மேலே தீபம் ஏற்றிக்கிட்டு ஒரு தீபத்தூணும் இருக்குது. அது தீபத்தூன்னு அது குறிப்பிடுறது அதுதான். இது இல்லாமல் எல்லைக்கல்கள் சிலவு இருக்குது. இப்போது 2017 தீர்ப்பு கொடுத்தது பவானி சுப்பராயன் அவர் எழுதிய ஒரு டிவிஷன் பெஞ்ச் கொடுத்தாங்க. அந்த டிவிஷன் பெஞ்சுக்கு தீர்ப்பில் யாருக்காவது குறைகள் இருந்தாலோ அவங்க மேலே அப்பீலுக்கு போக வேண்டிய இடம் உச்ச நீதிமன்றம். ஆனால் அதை ஒரு தனி நீதிபதிக்கிட்ட சிங்கிள் பெஞ்ச் கிட்ட கொண்டு போகிறதுக்கு எந்த உரிமையும் கிடையாது. ஒன்று. அப்படி போகும்போது என்னென்னா, ரெஸ் ஜூடிகேட்டான ஒரு பிரின்சிபல் இருக்குது. என்னென்னா, ஒரு விஷயம் ஒரு நீதிமன்றத்தில் தீர்ப்பாயிடுச்சுன்னா அது மறுபடியும் அதே விவகாரத்தை கொண்டு போயிட்டு சமமான நீதிமன்றத்துக்கிட்டேயோ இன்னொரு கீழான நீதிமன்றத்துக்கிட்டேயோ கொண்டு போக முடியாது. அப்பீல் மட்டுமே பண்ணலாம். அதை விட உயர்ந்த நீதிமன்றத்துக்கிட்ட அப்பீலுக்கு போகலாம். இதுதான் அதில் இருக்கிற பிரின்சிபல். ஆனால் இந்த அடிப்படையை நீ சொல்ல சட்ட நடைமுறை இதுதான், பொதுவான நடைமுறை இதுதான். ஆனால் சம்பந்தப்பட்ட நீதிபதி தனி நீதிபதி ஏற்கனவே கரூர் பக்கத்தில் இருக்கிற அந்த எச்சில் இலை உருள்ற விவகாரத்தில் இதே போல் டிவிஷன் பெஞ்சுக்கு எதிரான டிவிஷன் பெஞ்ச் கொடுத்த தீர்ப்புக்கு, பார்ப்பனர்கள் சாப்பிட்டு எழுந்த எச்சில் இலையில் உருள வேண்டிய ஒரு சடங்கை சூத்திரர்களில் உருளக்கூடிய ஒரு சடங்கை அது ஏற்கனவே தடுத்து நிறுத்தப்பட்ட சடங்கு புதுசாக ஒருத்தர் கேட்டு வந்தப்போ அதை மறுபடியும் நீதிமன்றத்தில் ஏற்றுக்கிட்டார். அந்த வழக்கே மெயின்டைனபிள் கிடையாது. முதல் விஷயம். அங்கேயே அடிபட்டு போயிடும். முக்கியமான விஷயம், சமூக வலைதளங்களில் பேசுகிறவங்களுக்கான ஒரு பதில் இது. தமிழ்நாடு அரசு இதை கடுமையாக எதிர்த்தது. இந்த பெட்டிஷன் இஸ் நாட் மெயின்டைனபிள். இது ரெஸ் ஜூடிகேட்டால வருது. ஏற்கனவே இது விவகாரம் முடிவு செய்யப்பட்ட விவகாரம். இங்கே இதை விசாரிக்கிறதுக்கு இந்த நீதிமன்றத்துக்கு அதிகாரம் கிடையாது என்பதை ஆணித்தரமாக எடுத்து வைத்தது. ஒரே வழக்கு ஒரே நீதிமன்றத்தில் மீண்டும் மீண்டும் வரக்கூடாது. அதே வரக்கூடாது. என்ன பண்ணுங்க, மல்டிபிள் இது வந்துக்கிட்டே இருக்கும். அது நீதித்துறைக்கே ஆபத்தாக முடியுன்றதுனால ஏற்கனவே ஒரு நீதிமன்றம் கொடுத்த வழக்கை அவங்க மதிப்பாங்க, அந்த தீர்ப்பை மதிப்பாங்க. இதுதான் நடைமுறை. இப்படி இருக்கும்பொழுது அதை மீறி இது மெயின்டைனபிள் தான் அப்படின்னு ஒரே வார்த்தையில் முடிச்சிட்டாரு. அந்த உத்தரவு 49 பக்கம் உத்தரவை படித்து பார்க்கும்போதே தெரியும், அவர் எந்த ஒரு சட்டங்களையோ
அல்லது முன் தீர்ப்புகளையும் அதில் குறிப்பிடலை. அவர் குறிப்பிடுறதெல்லாம் நடைமுறைகள் மற்றும் சில அகநானூறு போன்ற பாடல்களை குறிப்பிட்டு இந்த இடத்துல தீபத்தூண் ஒன்று இருக்குதுன்னு சொல்றாரு. ஆனால் இப்போ சம்பந்தப்பட்ட அந்த ரவிக்குமார்ன்றவர் கொண்டு வந்ததில் இன்னொரு சட்ட சிக்கல் என்னன்னா, எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் கிட்ட ஒரு 1994 கொடுத்த ஒரு தீர்ப்பு இருக்குது. அதில் வந்து வேற யாராவது வேற எங்கேயாவது தீபம் ஏற்றணும்னு நினைச்சாங்கன்னா தர்காவுக்கு 50 மீட்டர் தொலைவில், 50 மீட்டருக்கு குறையாத தொலைவில் எங்கேயாவது ஏற்றணும்னு நினைச்சாங்கன்னா போயிட்டு எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர்கிட்ட மனு கொடுக்கலாம், அலுவலர்கிட்ட மனு கொடுக்கலாம், அவர் அதை பரிசீலனை பண்ணலாம்னு ஒரு லூப் ஹோல் இருந்தது. அதன்படி ரவிக்குமார் கொடுத்ததாக தெரியுது. அதை வந்து மறுத்துட்டாரு. செயல் அலுவலர் மறுத்த பிறகு அதுக்கான அப்பீல் எங்க போகணும்னா ஜாயிண்ட் கமிஷனர், இணை ஆணையர் ஹெச்ஆர்என்சி அறநிலையத்துறை மேல் உள்ள இடத்துக்கு போகணும். அவர் தான் அதுக்கு அப்பலேட் அத்தாரிட்டி, அவர்கிட்ட தான் போயிருக்கணும். அப்படி இருக்கும்போது நேராக ஹைகோர்ட்டுக்கு போனதே நாட் மெயின்டைனபிள். அதுல ஒரு நோக்கம் இருக்கு அவங்களுக்கு. ஆமா, ஏன்னா வந்து ஹைகோர்ட்டுக்கு போறீங்கனாலே என்ன முதல் கேள்வியோ, ஹேவ் யூ எக்ஸாஸ்டட் ஆல் ஆல்டர்னேட்டிவ் சோர்சஸ், உங்களுக்கு உரிய இதுகளை நடைமுறைகளெல்லாம் நீங்கள் சிவில் நடைமுறைகளெல்லாம் நீங்கள் முடிச்சிட்டிங்களா, வேற எங்கேயுமே நீதி கிடைக்காத பட்சத்தில் தான் இந்த ரிட்டை நீங்கள் போட முடியும். அப்படி இல்லாமல் நேரடியாக முதல் கேள்வி அதுதான். அதையும் வந்து தமிழ்நாடு அரசு வாதமாக எடுத்து வைத்தது. அறநிலையத்துறை இணை ஆணையருக்கு தான் இதில் அதிகாரம் இருக்குது, அவர்கிட்ட வராமல் நேரடியாக அவங்கக்கிட்ட வந்திருக்கிறாருன்றது. வந்த பிறகு 7/11/2025 தான் இந்த மனு பட்டியலிடப்படுது. அன்னையிலிருந்து 28/11/2025 வழக்கே முடிஞ்சு போயிடுச்சு. 1ஆம் தேதி தீர்ப்பையை வாசிச்சிட்டாரு. 1 டிசம்பர் 2025 தீர்ப்பையை வாசிச்சிட்டாரு. வெறும் 3 வார அவகாசத்தில் 5 நூற்றாண்டு கால வழக்கை வந்து நூற்றாண்டு கால விவகாரத்தை திடீர்னு அவரே முடிவு எடுத்திருக்கிறார். ஒரு தனி நீதிபதி முடிவு எடுத்திருக்காரு. இவ்வளவு சீக்கிரம் அதை முடிக்க முடியுமான்றதை தெரியல. எல்லாருக்கும் போதிய அவகாசம் வழங்கப்பட்டதான்னு கேட்டோம்னா அது ஒரு பெரிய கேள்விக்குறி தான். எல்லாருக்கும் அதில் போதிய அவகாசம் வழங்கப்படலைங்கிறது. நம்ம பசங்க பரீட்சையில் பண்ணுற மாதிரி முதல்ல விடையை எழுதி வச்சுட்டு அப்புறம் முன்னாடி ஸ்டெப்ஸ் எல்லாம் போட்டுட்டு வர மாதிரி பண்ணியிருக்காங்களான்ற சந்தேகத்தை மக்கள் மனதில் எழுப்புது. அப்போ இவரோட நோக்கம் இதுவாகத்தான் இருக்குதா, இல்லை சில அவர் சொல்லியிருக்கிற விஷயங்கள்லாம் வந்து லாஜிக்கு அப்பாற்பட்டு இருக்குது. இப்போ கார்த்திகை தீபம்னா வந்து ஏன் இவர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, நாம் வந்து தீபத்தூண் உச்சி பிள்ளையார் கோயிலில் நீங்கள் சொன்னப்போ அந்த தீபத்தூணில் ஏற்ற வேண்டாம்னு நம்ம சொல்லலை, ஷிஃப்ட் பண்ண சொல்லலை. இது ஒரு கூடுதல் விளக்கு தானே. நம்ம கார்த்திகை தீபத்தை வீட்டு வாசலில் மட்டும், வீட்டு பூஜை அறையில் மட்டுமே விளக்கேற்றுறோம், வீட்டு வாசலில் கூட விளக்கேற்றுறமே, அது மாதிரி விளக்கேற்றி வச்சு போக வேண்டியது தானே அப்படின்றாங்க. இதில் 2 பிரச்சனைகள் இருக்குது. சாதாரண லாஜிக்னா குடும்ப பெண்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், காமாட்சி அம்மன் விளக்க பூஜை அறையில் ஏற்றுவாங்க, ஒரு அகல் விளக்க வாசலில் ஏற்றுவாங்க, எத்தனையோ 10 விளக்கு ஏற்றுவாங்க, 20 விளக்கு ஏற்றுவாங்க, 100கணக்கான விளக்குகளை கூட ஏற்றலாம், வசதியை பொறுத்து இருக்குது. யாருமே வீட்டு பூஜை அறையில் இருக்க காமாட்சி அம்மன் விளக்கு எடுத்து வந்து தெருவில் வைக்கிறது இல்லை. இது ஒன்று. இப்போ சாதாரண ஒரு கோவிலுக்கு போனீங்கன்னா முன்னே எங்கே போனாலும் ஒரு ரூபாய் கற்பூரத்தை ஏற்றிட்டு போவாங்க. இப்போ அப்படி கிடையாது. நீங்கள் கோயில் சிலை கிட்ட போயிட்டு, நீங்கள் மூலவர் சிலை கிட்ட போயிட்டு நெய்தீபத்தையோ கற்பூரத்தையோ கொளுத்த முடியாது, இன்னைக்கு காமிக்கிறது இல்லை. அதுக்குன்னு ஒரு ஸ்டாண்டு வச்சு ஒரு இடத்த ஒதுக்கி அந்த இடத்த தான் வைக்கிறாங்க. அப்படி ஒரு இடம் 100 வருட காலமாக அப்படியே இருக்குது. அந்த இடத்துல இது பண்ணிட்டு இறை நம்பிக்கை உள்ளவர்களுக்கு இதில் எந்த பிரச்சனையுமே கிடையாது. அவங்க வந்து போயிட்டு கும்பிட்டுக்கிட்டு தான் வராங்க. அப்படி இருக்கும்போது இந்த ஒரு அது தீபத்துன்னு புது சொல்லாடலையே இந்த வழக்கில் மட்டும்தான் கொண்டு வந்திருக்காரு. இதை மனுதாரர் கூட சொல்லலை. மனுதாரர் கூட அதை தீபத்தூன்னு சொல்லலை. தனிப்பட்ட முறையில் நீதிபதியே நேரில் சென்று ஆய்வு செய்து அது தீபத்தூன்னு முடிவுக்கு வராரு. எப்படி அந்த முடிவுக்கு வரார்? அவர் ஆகமங்களில் வல்லுனரா, ஆகம வல்லுநர்களை கேட்டாரா, சட்ட வல்லுநர்களை கேட்டாரா? இது எந்த வரலாற்று சான்றுகளின் அடிப்படையிலையோ கல்வெட்டுகளின் அடிப்படையிலையோ மன்னர் எழுதிய பட்டயத்தின் அடிப்படையிலையோ ஏதோ ஒரு அடிப்படை இருக்கணும் இல்லைங்களா? இது தீபத்தூன்னு சொல்லக்கூடிய முந்தைய ஆவணம் ஏதாவது ஒன்று இருக்கான்னு கேட்டால் இல்லவே இல்லை. அப்படி ஆவணங்களே இல்லாமல் ஒரு தனி நீதிபதியோடைய ஒரு சொந்த முடிவின் காரணமாக ஒரு மிகப்பெரிய பிரச்சனை எழுந்திருக்கிறது. இது ஒன்று. நீதிமன்ற அவமதிப்பு நடவடிக்கை என்னும் போது தமிழ்நாடு அரசு மிக தெளிவாக சொல்லிவிட்டது. நேற்று அமைச்சர் திரு ரகுபதி அவர்கள் பேசும்பொழுது, நாங்கள் நீதிமன்ற தீர்ப்பை முழுமையாக மதிக்கிறோம். 2015 வந்த டிவிஷன் பெஞ்சுடைய தீர்ப்பு மிக தெளிவாக இருக்கிறது. வழிபாட்டு உரிமைகள் அப்படியே இருக்கின்றன, அதை அப்படியே செய்கிறோம். உச்சி பிள்ளையார் கோவிலில் அந்த தீபத்தூணில் தீபம் ஏற்றப்படுது, கீழே கோவிலில் இது பண்ணு, எல்லா கோவிலும் ஏற்றப்பட சொக்கப்பனை கொளுத்துறாங்க. இதெல்லாம் பொதுவாக நடக்காது. அப்படி இல்லாமல் புதிதாக கலவரம் ஏற்படுத்தும் நோக்கில் ஒரு தவறான தீர்ப்பு வழங்கப்பட்டிருப்பதாக நாங்கள் அச்சப்படுகிறோம். அதனால் கலவரத்தை தடுக்கும் விதத்தில்
காவல்துறை செயல்பட்டிருக்கிறது, அரசும் செயல்பட்டிருக்கிறது. நீதிமன்றத்தின் மீது மிகுந்த மரியாதை வைத்திருக்கிற அரசு அதனால் யாருமே இதை பற்றி வேற எந்த கருத்துக்களும் சொல்லாமல், நீதிமன்றத்தை விமர்சிக்கும் விதமான கருத்துக்கள் எதுவுமே சொல்லாமல், நீதிமன்றம் இப்போதுக்கு தமிழ்நாடு அரசுடைய நிலைப்பாடு நாம் புரிஞ்சுக்கிறது, நேற்று அமைச்சருடைய பேட்டியிலிருந்து புரிஞ்சுக்கிறது என்னன்னா, 2014 தீர்ப்பு இன்று வரை செல்லுபடியாகுது. அதற்கு உயரிய நீதிமன்றம் இதுவரைக்கும் எந்த தீர்ப்பும் சொல்லலை, எந்த உத்தரவுகளும் நம்மளுக்கு பிறப்பிக்கலை. அதனால் 2014 தீர்ப்பு தான் இப்போது வரைக்கும் நமக்கு செல்லுங்கிறத இருக்குன்னு மேல்முறையீடுக்கு போயிருக்காங்க உச்ச நீதிமன்றத்துக்கு. என்ன நடக்குதுன்றதை அடுத்தது பார்ப்போம். இப்போ ஒரு தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்ட பகுதியில் அது சட்டம் ஒழுங்கு என்பது அந்த மதுரை மாவட்ட ஆணையருக்கு, ஆட்சியருக்கும் காவல் ஆணையருக்கும் உட்பட்ட விஷயம். அவங்க முடிவெடுக்கக்கூடிய ஒரு சூழல். அப்போ ஒரு நீதிமன்றம் அங்கே நான் நீக்கிறேன், அந்த 144 ஏற்கனவே அந்த ஐபிசியில் இந்த 144 நீக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய உத்தரவிடக்கூடிய முன்னுதாரணங்களுக்கு முன்னாடி இருக்குதா? ஒரு ப்ரொஹிபிட்டரி ஆர்டர் 144 சிபிசி, இப்போ 163. நீதிமன்றங்கள் என்ன வேணாலும் ஆணையிடலாம், ஆனால் சட்ட ஒழுங்கை பாதுகாக்க வேண்டியது மாநில அரசு, ஸ்டேட்டு உடைய பொறுப்பு இல்லையா? அதுதான் செய்யணும். அந்த உத்தரவுகளை கூட நேற்று பிறப்பித்த உத்தரவில் தனி நீதிபதி எனக்கு மிகுந்த மரியாதை இருக்கிறது தமிழ்நாடு காவல்துறையின் மேலே, அவர்கள் இதை பொறுப்பாக செய்யணும்னு தான் சொல்லியிருக்காரு. ஆனால் அதுக்கு முந்தைய நாள் பார்த்தீங்கன்னா சிஏஎஸ்எஃப் அனுப்பியிருக்கிறாரு. சிஏஎஸ்எஃப்ன்றது ஒரு துணை இராணுவ படை, சென்ட்ரல் இண்டஸ்ட்ரியல் செக்யூரிட்டி ஃபோர்ஸ். அது அந்த அரசு நிறுவனங்களில் மட்டும் பாதுகாப்புக்காக, ஒன்றிய அரசு நிறுவனங்களில் பாதுகாப்புக்காக ஏற்படுற ஏர்போர்ட்டு, போர்ட்டு, மற்ற நிறுவனங்களில் பாதுகாப்புக்காக ஒரு பாதுகாப்பு படை. ரொம்ப அதிகமாக சொல்லணும்னா ஒரு செக்யூரிட்டி ஃபோர்ஸ், அவ்வளோதான். அதுக்கு மேலே ஒன்று, அது பேரே சொல்லுது, அது ஒரு பாதுகாப்பு படை, அவ்வளோதான். அவர்களை ரோடுக்கு வந்தால் கூட அவங்களுக்கு அதிகாரம் கிடையாது. அவர்களை பாதுகாப்பு கொடுக்கணும்னு சொல்லும்பொழுது அவருக்கு தமிழ்நாடு அரசு மேலே நம்பிக்கை இல்லையா, இல்லை காவல்துறை மேலே நம்பிக்கை இல்லையான்ற சந்தேகத்தை மக்கள் மனதில் ஏற்படுத்துது. அப்போ துணை இராணுவ படையை எந்த நீதிபதி நினைச்சாலும் அவங்களுடைய வசதிக்கேற்ற மாதிரி பயன்படுத்திக்க முடியுமா? இது ஒரு தவறான முன்னுதாரணமாக அமைந்து விடுமாங்கிறது தான் ஒரு அச்சத்தை பொதுமக்கள் மத்தியில் ஏற்படுத்து. ஆனால் நல்ல வேளையாக அந்த கமாண்டோக்கள் மிக பொறுப்பாக செயல்பட்டு கமிஷனருடைய வார்த்தையை கேட்டு கட்டுப்பட்டு அந்த இடத்துல பாதுகாப்பு மட்டும் கொடுத்துட்டு அவங்க திரும்பி வந்துட்டாங்க. அதனால பிரச்சனை ஏற்படலை. ஆனால் இது ஒரு தவறான முன்னுதாரணமாக ஆகிவிடக்கூடிய அபாயம் நம்மகிட்ட எப்பவுமே இருக்கு. அதையும் உச்சநீதிமன்றத்தில் எடுத்து சொல்லணுன்றது நம்மளுடைய கோரிக்கையை வச்சுக்கணும். திரு ஹலீம், நீங்கள் சொல்லுங்கள். அதாவது இந்த வழக்கின் விசாரணையின் போது தர்கா தரப்புலேருந்து எதுவுமே சொல்லலை, அவங்க எதிர்ப்பே தெரிவிக்கலை அப்படிங்கிற ஒரு கருத்து முன்வைக்கப்பட்டது. தமிழ்நாடு அரசு இந்த விவகாரத்தில் நடந்து கொண்ட விதம் ஒரு சிறுபான்மையினுடைய பிரதிநிதியாக நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? முதல்ல வழக்கறிஞர் சொன்ன மாதிரி இது ஒரு நூற்றாண்டு கால வழக்கு. 1920 இந்த வழக்குகள் இருக்கிறது. அப்பொழுதெல்லாம் தர்காக்கள் டிஃபெண்ட் பண்ணி தான் போயிருக்காங்க. இது என்னென்னா 2014 வரை இந்த தீபம் ஏற்றணும்னு எந்த வழக்கும் இல்லை. முதல்ல 14க்கு முன்பு வரை கொடுத்த எதுவுமே தீபம் ஏற்றணும்னு இல்லை. 14 தான் இந்த வழக்கை தொடுக்குறாங்க. அந்த ஒரு நபர் நீதிபதி அதுக்கு ஏதாவது சான்று இருக்கா அப்படின்னு கேட்குறாரு. சான்று இல்லைன்னு சொன்னோன்னா அதை தள்ளுபடி பண்ணுறாரு அந்த அப்பீலை. அது மீண்டும் இரு நபர் கொண்ட பெஞ்சுக்கு வருது. அது 2017 தீர்ப்பு கொடுக்குறாங்க. சான்றே இல்லாத போது எதுக்குன்னு சொல்லி அதை முடிச்சு வச்சுட்டாங்க. இதுதான் நடந்தது. அப்போ சிறுபான்மை மக்கள் சார்பில் பார்க்கும்போது இவங்க பிரச்சனையே இல்லை. இப்போ நீங்கள் திருப்பரங்குன்ற மலை எடுத்துக்கிட்டால், நானும் அந்த பகுதியை சார்ந்த ஒருத்தங்க முறையில் சொல்கிறேன். தர்காவுக்கு போகிற வழி வேறு, கோயிலுக்கு போகிற வழி வேறு. காலங்காலமாக தீபம் ஏற்றுறதை யாருமே எதுக்குமே சொல்லலை. நூற்றாண்டு காலமாக தீபம் ஏற்றுறாங்க. அந்த தர்கா இருப்பது 400 ஆண்டுகளுக்கு மேலாக இருக்குது. இந்த சிக்கந்தருங்கிறவர் அந்த பகுதியில் ஆட்சியாளராக இருந்திருக்காரு. அதற்கான வரலாறுகள்லாம் இருக்குது. அப்போ அவருடைய கொல்லப்பட்ட இடம் தான் அந்த இடம். அது ஒரு தனியாக இருக்கிற ஒரு பகுதி. அப்போ இதுக்கான படிக்கட்டுகள் வேறு. நேராக அரபியிலேருந்து வந்தவர் இல்லை, ஒரு தமிழராக இருந்து இல்லை இங்கே. அதாவது இங்கே அவருக்கு பேரே பாண்டிய சுல்தானுங்க. இப்படி தான். இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, அதுக்கு முன்னாடி ஒன்று சொல்கிறேன். நரசிம்மராவ் காலத்தில் 1991 ஒரு சட்டம் கொண்டு வந்தாங்க. அதாவது இந்திய வழிபாட்டு தலங்கள் பாதுகாப்பு சட்டம் 91. அதனுடைய நோக்கம் என்னென்னா, 1947 ஆகஸ்ட் 15க்கு முன்பு இருந்த கோவில்கள், தேவாலயங்கள், மசூதிகள் எதுக்குமே இடிக்கப்படாமல் பாதுகாக்கணும் அப்படிங்கிற ஒரு சட்டம். அதில் செக்ஷன் 5 மட்டும் சேர்த்தாங்க. என்னென்னா, இதில் பாபர் மசூதி மட்டும் விதிவிலக்கு. அப்போ 91 அதை மட்டும் இடிச்சுக்கலாம். அப்போ 91 இந்த ஒரு சட்டத்தை கொண்டு வந்தாங்க. ஆனால் அது தெரிஞ்சு செஞ்சாங்களா தெரியாமல் செஞ்சாங்களா என்ன தெரியல. அந்த சட்டம் தான் இன்றைக்கி RSS பாஜகவுக்கு இடைஞ்சலாக இருக்குது. இன்றைக்கி நீதிமன்றத்தில் சுப்பிரமணிய சாமி போன்றவர்கள் அந்த சட்டத்தை நீக்கணும்னு உச்சநீதிமன்றம் போயிருக்காங்க. அது ஒரு பக்கம்.
அப்போ இந்த சட்டத்தின் அடிப்படையில் நீங்கள் 1947க்கு முன்பு இருந்த எந்த ஒரு தேவாலயத்தையோ கோயில்களையோ மசூதிகளையோ தர்காவையோ கை வைக்க முடியாது. இந்த சட்டம் நீதிபதிக்கு தெரியாதா? தெரியும். அப்போ தோழர் சொன்னது மாதிரி தான், அதாவது 100 வருஷங்களாக தெரியாத ஒரு விஷயத்தை போய் நேராக பார்த்து அந்த கல் வந்து ஏற்றலாம், அது கொஞ்சம் உயரமாக இருக்குது, இப்போ அப்படி தான் சொல்கிறாங்க. அது ஏன் இவ்வளோ பெரிய உயரமாக இருக்குது? அப்போ அது வந்து அந்த நாட்காட்டி எல்லைக்கெல்லாம் சின்னதாக இருக்குமேனு. தரைப்பகுதியில் ஒரு கல் இருந்தால் சின்னதாக இருக்கும், மலைப்பகுதியில் உயரமாக தான் இருக்கும். ஏன்னா கீழே இருந்து பார்த்தா தெரியணும், அதுதான் அர்த்தம். அதனால தான் உயரமாக இருக்கும். இப்போ வழக்கமாக ஏற்றி கொண்டிருக்கின்ற ஒரு பகுதியில் உச்சி பிள்ளையார் கோயிலில் அதுக்கு மேலே இருக்கின்ற தீபத்தை ஏற்றுவதை தடையில்லை. நேற்று வந்து செய்திலாம் எப்படி தெரியுமா? திமுக அரசு தீபம் தடுப்பதை தடுக்கிறது, வெற்றிகரமாக ஏற்றப்பட்டது. இது என்ன கொடுமை! அதை 100 ஆண்டு காலமாக ஏற்றிட்டு இருக்காங்க. இருக்கின்ற மக்களுக்கும் தெரியும், சுற்றி இருக்கின்ற மலையை சார்ந்த மக்களுக்கும் தெரியும், ஆனால் தடுக்குது. பிரச்சனை இங்கே. அதை விட கொடுமை என்ன தெரியுமா? எப்படிப்பட்ட ஆள் வழக்கு தொடுத்திருக்காருன்னு நேற்று ராம ரவிக்குமார் சொல்கிறார். 144 தடை உத்தரவு போட்டால் 4 பேருக்கு மேலே போகக்கூடாதுன்னு சொல்கிறாங்க, ஆனால் கூட்டமாக போலீஸ் நிற்கிறாங்களே. இப்படிப்பட்ட அறிவாளி தான் வழக்கு போட்டார். அந்த வழக்கத்தை எடுத்துட்டு நீதிபதி போய் என்னதான் நைட் டியூட்டி இருந்தாலும் 5 மணிக்கு வரணுங்கிற மாதிரி 6 மணிக்குன்னா 6:05 போய் நிற்பேன்னாரு. அது 2018 அந்த மதுரை நீதிமன்றத்துடைய அந்த தரவுகள் என்ன தெரியுமா சொல்லுது? 80,000 வழக்குகள் பெண்டிங் இருக்குது மதுரை நீதிமன்றத்தில். ஆனால் இதை 6 மணிக்கு சொல்லி 6:05 போகிற அந்த ஒரு இதை நான் உண்மையிலேயே பாராட்டுறேன். இப்படிலாம் இருந்தால் நீதிமன்றத்தில் எல்லாம் எந்த இதுவுமே பெண்டிங் இருக்காது. இப்போ தமிழக அரசு எதுலையுமே மாற்றம் செய்யலை. 2014 என்ன தீர்ப்பு கொடுத்தாங்களோ, 2017 என்ன தீர்ப்பு கொடுத்தாங்களோ அதில் ஸ்டாண்டில் நிற்கிறாங்க. அது ஒன்றும் தப்பு இல்லை. தீபம் ஏற்றுவதை தடுத்தா தானங்க தமிழக அரசு இந்து விரோத அரசு. ஆனால் ஒழுங்கான இடத்துல ஏற்றுங்கய்யா. நாயக்கர் காலத்திலேயே சான்று இருக்குது, அதுலேயே கல்வெட்டு இருக்குது, அதை வச்சு ஏற்றுங்க. இது தர்காவுக்கு போகிற வழி. தர்காவில் வந்து 15 மீட்டரில் ஏற்றணுங்கிறது என்னையா? அது ஒரு கல்லியா? அந்த மாதிரி அது ஒரு கல், அதில் போய் ஏற்றணும் ஏன் அடம் பிடிக்கிறீங்க? நல்ல விதமாக ஏற்றுங்க. நீங்கள் இந்த மாலிகப்பூர் படையெடுப்பு தான் வந்து வட இந்திய படையெடுப்பு தமிழ்நாட்டுக்கு. ஆனால் அதற்கு முன்பே தமிழ்நாட்டில் இஸ்லாம் இருக்குது. அப்போ என்னன்னா வட இந்தியாவிலேருந்து இஸ்லாம் வரல, இங்கே இருக்கின்ற மாமா மச்சான் எல்லாம் தான் ஏற்றுக்கினாங்க. 5 வரணும் அந்த விஷயங்கள்லாம். அந்த காலகட்டத்தில் வரலாற்றில் பதிவு பண்ணுறாங்க, மாலிகப்பூரை எதிர்த்து பாண்டிய மன்னர்கள் போரிடும் பொழுது இங்கே இருக்கின்ற பிறன்மலை கள்ளர் சமூகமும் முஸ்லீம்களும் போய் நின்றாங்க. ஏன் இன்னைக்கு சியான்னு சொல்கிறாங்க தெரியுமா? அந்த பகுதியில் இன்னைக்கு முஸ்லீம்களை பார்த்தால் பிறன்மலை கள்ளர் சமூகம் சியான்னு சொல்லும். ஏன்னா மாமன் மச்சான் மாப்பிள்ளைன்னு, மாப்பிள்ளைங்கிற உறவு தான் முக்கியமானது. இன்னொரு முக்கியமான வரலாற்றை சொல்கிறேன். பிறன்மலை கள்ளர் சமூகத்தில் ஒரு வழக்கம் இருக்குது. என்ன வழக்கம் தெரியுமா? இஸ்லாமியர்கள் சுன்னத்து பண்ணுறாங்கல்ல, கத்துனா அதை இன்னும் வரை செய்கின்ற சமூகம் அங்கே இருக்காங்க. அதே அந்த மலையை சுற்றி இருக்கிறவங்க. அதே போன்றுதான் தமிழக இஸ்லாமியர்கள் தங்களுடைய கழுத்தில் தாலியாக கருகமனையை போடுவாங்க. அந்த பழக்கம் பிறன்மலை கள்ளர் சமூகத்தின் பழக்கம். இப்படி சமூக ஒற்றுமை கலந்த ஒரு தமிழ் சமூகத்தில் நீங்கள் எதுக்கு வர்றீங்க? என்ன நான் பார்க்குறேன் தெரியுமா? காலங்காலமாக வந்து விநாயகர் சதுர்த்தியை தான் பிரச்சனை பண்ணுவானுங்க. விநாயகர் சதுர்த்தி ஊர்வலம் பிரச்சனை பண்ணுவாங்க, பள்ளிவாசல் வழியாக தான் போகணும், பள்ளிவாசலில் வந்து கோஷம் போட்டால் தான் அது அப்படிம்பாங்க. அது இங்கே எடுபடலை. அப்போ நம்ம என்ன சொல்லுவோம்? பழனியில் பாரு பாத பூஜைக்கு போகிறாங்க, இத்தனை பேர் போகிறாங்க பாத யாத்திரை. எங்கள் பரமக்குடிக்கு பக்கத்தில் முத்தாலம்மன் கோயிலில் பூச்செறிதல் வேலை நடக்கும், பால் பழக்கம் கொண்டு போவாங்க, முஸ்லீம் பெண்கள்லாம் கொண்டு தண்ணி கொடுப்பாங்க. இது எங்கள் ஊர் பக்கத்தில் நடக்கிறது. இதை கெடுக்க முடியல. அப்போ இது விநாயகர்னா வட இந்திய கடவுள், இதை சேர்க்க முடியல. அப்போ முருகன்கிட்ட கை வைடா, இந்த வேலை தூக்கிட்டே ஓடினாங்க. அப்போ முருகனை கை வைக்கணும். இன்றைக்கி முருகனை கை வச்சிருக்கேன். ஆனால் இது என்ன பெரிய விஷயம்னா, தமிழ் சமூகத்துக்கு இந்த விஷயம் தெரியுது, எவனும் கேட்கல. இது என்னையா ஒன்றுமே நடக்கலை. தர்காவில் வந்து பீஃப் பிரியாணி சாப்பிட்டாங்கன்னு படத்தை போட்டாங்க. ஆடு மாடு வெட்டுறது தர்காவில் வழக்கம் தான், அதுக்கு தனி வெளி இருக்குது. இதை தூக்கிட்டு போகிறவங்களே இந்து சகோதரர்கள் தான், இதை செய்கிறதும் அவங்க தான், சாப்பிட்றது அவங்க தான், நேர்ந்துக்கிறது அவங்க. தர்காவில் பெரும்பான்மையாக போவது முஸ்லீம்களை விட மாற்று சகோதரர்கள் தான். இது நீங்கள் போய் பார்த்தா தெரியும். அங்கே இருக்க கீழே இருக்கவன் சொல்லுவான், நாங்கள் தானடா போய் கும்பிட்டுக்கிட்டு இருக்கோம் தர்காவில்னு. இப்போ இந்த ஒற்றுமையை கெடுப்பதற்கான ஒரு வழி தான். இப்போ முழுக்க என்ன புரிஞ்சுக்கணும்னா, மத மோதல் ஏற்படுத்தணுங்க. அவங்களுக்கு வந்து ஒரு 40 வயசு விட்டு பசங்கள்கிட்ட இளைஞர்கள்ட்ட கேட்டிங்கன்னா, சிக்கந்தர்னு கூட படிக்கக்கூடிய எத்தனையோ இந்து பசங்களோட படிச்சிருப்பாங்க. எத்தனையோ பேருடைய பேர் சொல்கிறேன். அதாவது சர்வசாதாரணமாக இந்த வார்த்தைகளே மாப்பிள்ளை மச்சான் ஆண்டு புலங்கிறது, பல பண்டிகைகளில் ஒன்றா இருக்கிறதுலாம் அங்கே ரொம்ப சர்வசாதாரணம், சகஜம். அப்போ நீங்கள் வாடா தர்காவில் போய் சாப்பிட்லாம். அது இன்னொன்று தெரிஞ்சுக்கங்க, பிரியாணி தான் சாப்பிட்ணுன்னு போகிறதில்ல யாரும். ஆடு மாடு கோழி வெட்டுவது என்பது தமிழருடைய அந்த கலாச்சாரம். முனீஸ்வரன் கோயிலில் போய் வெட்டுவாங்க, மாடசாமி கோயிலில் போய் வெட்டுவாங்க, தர்காலையும் போய் வெட்டுவாங்க. இதை வெட்டுறது யாருனாலும் வெட்டிக்கலாம், இதுக்கு யாருக்கும் ஒன்றும் இல்லை, யாரு வேணாலும் சாப்பிட்டுக்கலாம். இது எங்கெங்க பிரச்சனை வருது கோயிலில்?
அந்த மலை இந்த பக்கம் இருக்குது, இந்த பக்கம் தர்கா இருக்குது. இதற்கான வழி இருக்குது. நான் தர்கா வழி வழியாக தான் போவேன், இந்த ஸ்டெப்பில் தான் ஏறுவேன், தர்காவுக்கு பக்கத்தில் இருக்கின்ற கல்லில் தான் நான் வந்து தீபத்தை ஏற்றுவேன். இது என்ன ஒரு இதுதானே பிரச்சனை. இப்போ இதை வந்து நீதிபதி நீ சொன்ன மாதிரி 100 வருட பாரம்பரிய வழக்கு, 100 வருடமாக கேட்காத ஒரு விஷயத்த கேட்டு 2 பேர் தோழர் அழகாக சொன்னார், 2 பேர் கொஞ்சம் பெஞ்சில் வந்து முடிவானது இல்லைன்னு ஆனதுக்கப்புறம் இவர் எப்படி போகிறாரு, இவருக்கு என்ன தேவை? பொதுவாக நீங்கள் தீர்ப்புகளை விமர்சிக்கலாம், நீதிபதிகளை வந்து உள்நோக்கம் கற்பிக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க. இல்லை, நீதிபதிகள் நம்ம விமர்சிக்கலைங்க. என்னத்துக்கு விமர்சிக்கணும்? அதான் பட்டவர்த்தனமாக தெரிஞ்சு போச்சு. விமர்சனம் என்பதே ஒருத்தர் புரியல தாங்க விமர்சிக்கணும். அண்ணனை தெரியல, நான் விமர்சிக்கிறேன், அப்போ ஓ அப்படியா அப்படின்னு கேட்பீங்க. அவரை பற்றி உங்களுக்கு தெரியுது, நான் எதுக்கு விமர்சிக்கணும்? விமர்சனமே தேவையில்லை. இன்றைக்கி அமைச்சர் பெருமக்கள்லாம் அதான் சொல்கிறாங்க, விமர்சனமே பண்ண தேவையில்லை. அதற்கான வார்த்தைகளை இன்றைக்கி பேசுகிறாங்க. முக்கியமாக பிளான் போட்டார். முக்கியமாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய தொல் திரும்ப சொன்ன மாதிரி தான் இந்த பாராளுமன்றத்தில் ஒரு இம்பீச்மெண்ட்டாக கொண்டு வரணும். தமிழில் வந்து நம்ம பொறுத்துட்டு போயிட்டு இருக்கோம், அதை கொண்டு வந்து இவருடைய முகத்திரையை கிழிக்கணும். அங்கே ஒன்றும் பண்ண போகிறது இல்லை, அதை எடுக்க மாட்டாங்க. குறைந்தபட்சம் ஒரு இம்பீச்மெண்ட்டுக்கான மோஷன்ஸாக கூட செயல்படுத்துங்கிற அளவுக்கு இன்றைக்கி சொல்கிறாங்க. காரணம், இன்றைக்கி கடந்த காலங்களில் மறைமுகமாக செஞ்சதை இன்றைக்கி வெளிப்படையாக செய்கிறாங்க. இந்த தீர்ப்புகள்லாம் அப்படி தான் வெளிப்படையாக ஓ இவரா இன்னாரா அப்படிங்கிற இடத்துக்கு இன்றைக்கி நகர்ந்துட்டாங்க. அதிகாரத்தை பயன்படுத்தலாங்க, அதிகாரத்தை தாண்டிமா பயன்படுத்துவீங்க? உங்களுக்கு அதிகாரமே இல்லைன்னு தெரிஞ்சுமா பயன்படுத்துவீங்க? ஆர்.என். ரவி மாதிரி இன்றைக்கி மத மோதலை ஏற்படுத்தி இன்றைக்கி இங்கே சமூக பதட்டத்தை ஏற்படுத்தணும். நல்லா தெரிஞ்சுக்கங்க, இந்தியாவில் இன்றைக்கி தமிழ்நாட்டிலையும் கேரளாலையும் தான் அவங்களால ஒன்றுமே பண்ண முடியல. மத மோதலை ஏற்படுத்துறதுல சிரமம், இங்கே வந்து கால் ஊன்ற முடியல. அவர்களுக்கு இருக்கின்ற ஒரே வழிமுறை வட இந்தியா போன்று இந்த மத மோதலை மத அரசியலை செய்வது தான். வேற ஐடியாவே இல்லைங்க. இருக்கிற ஒரே ஐடியாலஜி தான், ஒரே ஐடியா தான். அதன் அடிப்படையில் பண்ணுறாங்க. அதுக்கு இதை எடுத்துக்கிறாங்க, தொடர்ச்சியாக முயற்சிக்கிறாங்க. பாபர் மசூதி எப்படி இடிக்கப்பட்டது? 80களில் ஆரம்பித்தாங்க, அதுக்கு முன்னாடி ஆரம்பித்தாங்க. அப்பவும் அந்த இது போன்ற ஒரு நீதிபதி தான் அங்கே ஒரு தீர்ப்பை கொடுத்தாரு, இது சிலையாக கொண்டு போய் வைக்கலாம், கொண்டு போய் வச்சார். அதில் தான் ஒரு ஆரம்பித்தது. அதுக்கப்புறம் ரத யாத்திரை அப்படி இப்படின்னு கொண்டுட்டு போய் எங்கே போய் நின்றாங்க, தீர்ப்பு கொடுத்தாங்கல்ல. நம்பிக்கையின் அடிப்படையில் நாங்கள் தீர்ப்பை கொடுக்குறோம் அப்படின்னாங்கல்ல, இதுக்கு நம்பிக்கையின் அடிப்படையில். ராம ரவிக்குமார் இதை கேட்கவே இல்லைங்க, இந்த இடத்துல இப்படி செய்யணும்னு கேட்கலைங்க. இப்போ 100 ஆண்டு காலத்தில் எத்தனையோ சான்றுகள் கொடுத்தாங்கல்ல, ஒரு துண்டு சீட்டில் கூட ஒரு சான்று கொடுக்கல இந்த ஆளு. ராமரவிக்குமார் ஒரு துண்டு சீட்டில் இது ஒரு சான்றுங்க அப்படின்னு கொடுக்கல. எல்லா வேலையும் இவர் பார்த்துட்டாருங்க. நீ வந்து நின்றா போதும், கை கட்டி வாயை பொத்துனா போதும், நான் பார்த்துக்கிறேன், எல்லாம் நான் பார்த்துக்கிறேன்னு பார்த்துட்டு இன்னைக்கு தீர்ப்பை கொடுத்து வச்சு 6 மணிக்கு 6:05 நான் வந்து நிற்பேன்னு சொல்லி, இல்லை சிஎஸ்எஃப் வீரர்கள், எங்கள் சிஎஸ்எஃப் வீரர்கள் தோழ சொன்ன மாதிரி ஏர்போர்ட்லேயும் அரசு இதுலேயும் இருப்பாங்க. அவர்களுக்கு வந்து அதை விட்டு வெளியே வந்தால் அதிகாரம் கிடையாது. ஒருத்தரை கைது பண்ணால் கூட, ஒருத்தரை பிடிச்சு வச்சா கூட 4 மணி நேரத்தில் அந்த லோக்கல் போலீஸை ஹேண்ட் ஓவர் பண்ணுங்கிறதா சட்டம். அதுக்கு மேலே அவங்களுக்கு அதிகாரம் கிடையாது. கிட்டத்தட்ட ஒரு பாதுகாப்பு வேலையை செய்கின்றவர்கள் அவங்கள அனுப்பிச்சு, என் ஆள் வர்றான் பார்த்துக்குவான், 10 பேரை கூட்டிகிட்டு போ. இது அடியாள்தனம் இல்லையா? திருப்பரங்குன்ற மக்கள், சியான்களும் அங்கே இருக்கின்ற சமூக மக்களும் இந்த கேள்வி கேட்குறாங்க, ஏடா மாப்பிள்ள என்னடா வந்து பிரச்சனை பண்ணுறாங்க, யாரா அவங்க, எந்த ஊருக்காரனா, ஒருத்த முகம் தெரியல, எல்லாம் வெளியூர்காரனாக இருக்கான், இல்லை நம்ம மதுரை ஸ்லாங்கில் சொல்ல போனால் எல்லாம் வெளியூர்கார பயல்களாக இருக்காங்க, இவங்க வந்து ஏன்டா இங்கே பிரச்சனை பண்ணுறாங்க, அள்ளு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க, அலப்புறையை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க, இப்படி பேசுகிறாங்க. இந்த டயலாக் நடக்குது. அப்போ யார் இதை செய்வது? இந்த கூட்டம் எந்த கூட்டம், நோக்கம் என்ன? அப்போ தெளிவாக என்னென்னா, அரசுக்கு நெருக்கடி கொடுத்து அரசுக்கு பிரச்சனை பண்ணி சமூக நல்லிணக்கத்தை வந்து கெடுக்கணும். இங்கே அதன் மூலமாக இன்றைக்கி அதிமுக சீனில் இல்லை. ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்குங்க, பாஜக திமுக வர்சஸ் பாஜகங்கிற அந்த ஃப்ரேமை ஃபிட் பண்ணுறதுக்கு எதெல்லாம் வாய்ப்பு கிடைக்குமோ அதை பண்ணிகிட்டு இருக்காங்க. அதில் ஒன்று தான் இது. தீபத்தை எங்கே ஏற்றினாலும் அவங்களுக்கு பிரச்சனை இல்லைங்க. பிரச்சனை பண்ணிட்டோமா, முடிஞ்சிருச்சுடா, நாளைக்கு வேறு விஷயம் பார்த்துக்கலாம்டா, கட்டி முடிச்சதுக்கப்புறம் அதை பற்றி பேச்சே இல்லை. அது மாதிரி தான், வேலையை முடிஞ்சிருச்சுடா, பிரச்சனை பண்ணிட்டோம்டா, தள்ளுமுள் நடந்துருச்சுடா, பார்த்துக்கோண்டா, இன்னும் அடுத்த வருஷம் பார்த்துக்கலாம்டா. இதுதான் நாங்கள் நடக்குது. இதை தமிழக மக்கள் உடைத்தறிவார்கள், புரிந்து கொள்வார்கள். வட இந்தியா மாதிரி தமிழகம் வந்து அறிவில்லாத சமூகம் இல்லை, அறிவு சார்ந்த சமூகம். நமக்கு தெளிவு இருக்கிறது, அரசியல் தெளிவு இருக்கிறது, திராவிட தெளிவில் இருக்கிறது, தமிழ் தேசிய என்னன்னு தெரியும், எல்லாமே தெரியும். இங்கே ஒன்றுமே பருப்பு வேகாது. எப்படி வந்து விநாயகர் சதுர்த்தியில் தோற்று போனீங்களோ நீங்கள் முருகன் விஷயத்துலையும் தோற்று போவீங்க அப்படிங்கிறத நடக்கிறது. லலின், நீங்கள் சொல்லுங்கள். அதாவது தமிழ்நாட்டில் இப்படி ஒரு நிலைமை வரும், இப்படி ஒரு பிரச்சனையை பற்றி நாம் விவாதிப்போம் அப்படிங்கிற சிந்தனை வந்து ஒரு 7-8 ஆண்டுகளுக்கு முன்பாக நம்மகிட்டலாம் இருந்திருக்காது. இப்படி ஒரு சிக்கலை வந்து தமிழ்நாடு அரசு கையாண்டு கொண்டுகிட்டு இருக்குது.
அதனுடைய கூட்டணி கட்சியாக நீங்கள் வந்து கடுமையாக அதுக்கு நீங்கள் ஆதரவு தெரிவிச்சிருக்கீங்க, விமர்சனமும் கடுமையாக நீதித்துறையினுடைய தீர்ப்பின் மீதும் வந்து விமர்சனம் பண்ணியிருக்கீங்க. உங்களுடைய கருத்துக்கள்? இல்லை, நீதித்துறை என்பது என்னென்னா பிரச்சனைகளுக்கு தீர்வு சொல்வது. ஆனால் இங்கே என்னென்னா பிரச்சனைகளே பெரிதாக்கி தீ வைக்கிற வேலையை செய்திருக்கிறோம். நீங்கள் கூட சொன்னீங்க ஆரம்பத்தில், நீதிபதிக்கு உள்நோக்கம். நீதிபதிக்கு ஒரு வெளிநோக்கம் இருக்கிறப்போ உள்நோக்கம் கற்பிப்பது தவறல்ல. தவறு. அவருக்கு வெளிநோக்கம் மிக தெளிவாக தெரியுது. இந்த சமூகத்தை பதட்டத்தில் வைக்கணும், மத கலவரங்களை கொண்டு வர வேண்டும். ஏற்கனவே நம்ம வழக்கறிஞர் சொன்னதான், 2 பேர் அடங்கிய ஒரு தீர்ப்பு இருக்கிறப்போ ஒற்றை நீதிபதியினுடைய தீர்ப்பு எப்படி அதை ஊறு செய்யும், அதை எப்படி மாற்றும்? இது வந்து ஒரு எக்ஸஸ், இன்னும் சொல்ல போனால் ஒரு மிக மோசமான ஒரு ஜுடிஷியல் அவுட்ரீச், பயாஸ்டு ஜுடிஷியல் அவுட்ரீச்சாக பார்க்குறோம். இது அவருக்கு ஒரு நோக்கம் இருக்குது, அதற்காக வழங்கப்பட்ட ஒரு தீர்ப்பு தவிர இது தீர்ப்பு அல்ல, இது நீதியின்பால் வந்த தீர்ப்பும் அல்ல. ரெண்டாவது விஷயம், காலங்காலமாக 100 வருடமாக வெள்ளைக்காரங்காலத்திலேருந்து அந்த பிரச்சனையை வந்து கையாண்டு சுமூகமாக நடந்திருக்கு. நான் கேட்குறேன், பொப்பிலியரசர் ஆண்டிருக்காரு, அப்போ அங்கேயே தான் நடந்திருக்கு. அதுக்கு பிறகு டாக்டர் சுப்பராயன் நீதி கட்சி ஆட்சி காலத்தில் அங்கேயே தான் நடந்திருக்கு. தியாகராயா இருக்கும்போதும் அங்கேயே தான் நடந்திருக்கு. அதெல்லாம் விடுங்க, உங்களுடைய ஆன்மீக தந்தையை சொல்லுவோம், ராஜாஜி காலத்தையும் அங்கேயே தானே ஏற்றப்பட்டிருக்கு. காமராஜர், இப்போ சொல்கிறீங்களே எல்லாருக்கும் காமராஜருடைய புகழ் பேசுகிறீங்களே, காமராஜர் ஆட்சி காலத்தில் அங்கே தானே, பாஜக நண்பர்களை கேட்குறேன், காமராஜர் காலத்துலையும் அங்கே தானே ஏற்றப்பட்டிருக்கு. எம்ஜிஆர் அவர்கள் காலத்தில், ஜெயலலிதா அவர்கள் காலத்தில், கலைஞர் அவர்கள் காலத்தில், தொடர்ந்து எடப்பாடி அவர்கள் காலத்தில், இன்னும் சொல்ல போனால் ஓபிஎஸ் காலத்தில், எல்லா காலத்தையும் வந்திருக்கேன். அப்போ எல்லாம் வராதது இப்போ எப்படி திமுக இந்து விரோதம்? திமுக இந்து விரோதம் தான். எந்த இந்துக்கு தெரியுமா? அங்கே தான் பிரச்சனை. இடஒதுக்கீட்டுக்கு நிற்பது திமுக, இடஒதுக்கீட்டை சட்ட ரீதியாக கொண்டு வந்தது திமுக. எந்த இந்து இடஒதுக்கீட்டுக்கு புறம்பாக கல்வியில் வேலைவாய்ப்பில் இல்லாத ஒடுக்கப்பட்டிருக்கிற தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட இந்துக்களுக்காக இன்னும் இருக்கிறோம். அதை தான் இந்த அரசு செய்திருக்கிறது, அதை அப்லிஃப்ட் பண்ணியிருக்கு. அப்போ நீ இந்து விரோத அப்படின்னு சொன்னீங்கன்னா ஒடுக்கப்பட்ட மக்கள் விரோத கருத்தை நீ இந்துத்துவா பேரில் வைக்கிறாய். நீங்கள் வைப்பது வந்து ஆலய வழிபாட்டுக்கு அல்ல, ஒரு ஆகம விதி என்று நீ காட்டுறது கூட வழி இல்லாத ஒரு இடத்துல நீங்கள் நிற்கிறீங்க. இல்லை, நீங்கள் ஒரு விளக்கு தானே எரிய விட்டுட்டீங்கன்னா அதிகபட்சம் ஒரு 5 மணி நேரத்தில் முடிகிற பிரச்சனையே நீதிமன்றத்தில் போய் சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் திமுக இதை இழுத்தரிச்சிட்டு போயிட்டு இருக்காங்களே, ஏன் வந்து இப்படி? விளக்கு தானேன்னு நீங்கள் விட்டுட்டீங்கன்னா எத்தனை குடிசைகளை இழுத்து எரிச்சிருக்கு. எந்த மாளிகையும் விளக்கு எரிக்காது, ஆனால் குடிசைகளை தான் எரிக்கும். அதான் விளக்கினுடைய போக்கு. இது வந்து சாதாரண மக்கள், அடித்தட்டு மக்கள், உழைக்கிற மக்கள், இன்னும் சொல்ல போனால் சியான்களுக்குள்ளேயே பிரச்சனை கொண்டு வருவதற்கான முயற்சி. அது நடக்காது, ஒரு விதம் நடக்க விட மாட்டோம். மதுரை மண்ணுக்குன்னு ஒரு மரபு இருக்குது, அங்கே தான் சங்கம் வைத்து தமிழை வளர்த்த இடம். இறைவனையே பார்த்தபோது நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றம் என்று சூளுரைத்த இடம். நீங்கள் நீதிபதி என்ன பண்ணிட முடியும்? எனவே இறைவனே வந்து தவறாக சொன்னாலும் திருத்திய இடம் அது. நீதிமன்றம் தவறாக ஒரு தீர்ப்பளித்தா திருத்தாதா? திருத்தம். அதற்கான இடம் தாங்க அந்த இடம். இப்போ சொல்கிறேன்னா, சங்க இலக்கியங்களை எடுத்து பாருங்க, எங்கெங்க இருக்குது, எந்த இடத்துல அது சொல்லப்பட்டிருக்குதா? கேட்டார், அகநானூறு எதை பற்றியது? அக உணர்வை பற்றியது. எந்த காதல் பாட்டில் அது இருக்கு சொல்லுங்க பார்க்கலாம். புறநானூறு என்ன? வீரத்தை பற்றி பாடுவது. எந்த இடத்துல அது இருக்கு? அப்போ உங்கள் நோக்கம் அதுவல்ல. நான் கேட்குறேன், இந்த இந்து முன்னணி ஜந்து முன்னணிகள்லாம் பார்த்து ஒரே ஒரு கேள்வி வைக்கிறேன். இப்போங்க 60 ஆண்டு கால பழமையான ஜல் விஹார்னு டெல்லியில் பழமையான தமிழ் மக்கள் இன்னும் கிட்டத்தட்ட 3000 குடும்பம் இருக்குது. தமிழ் மக்கள் வழிபாட்டு தலமாக இருந்த ஒரு பிள்ளையார் கோயில் இடிச்சிட்டாங்க. அந்த இடத்த கொண்டாந்து புல்டோசர் வச்சு இடிக்குது அங்கே இருக்கிற அரசு. இந்த ஜங்கி பொங்கிகள்லாம் ஏன் அங்கே போகலை? அந்த வழிபாட்டு தலத்தை பிள்ளையார் கோயிலை இடிக்கிறாங்க. பிள்ளையார் மட்டும் பாஜக ஆட்சியில், அனுமார் கோயிலையும் பாஜக ஆட்சியில், ராமபக்தர் ஆட்சியில் நடந்தது. இங்கே இருக்கிற இந்த சங்கி பொங்கி இந்த இவங்கெல்லாம் அங்கே போய் போராடி தமிழ் மக்களுடைய வழிபாட்டு உரிமை காத்திருக்கலாமே? இல்லையே. அங்கே இருக்கிற தமிழ் அமைப்புகள், இடதுசாரி அமைப்புகள், முற்போக்கு அமைப்புகள் தான் நின்று அதுக்கு போரிட்டாங்க. அவங்க குடிசைகளையும் அழிச்சாங்க. அவங்க நோக்கம் என்ன? அந்த இடத்த கைப்பற்றணும். 60 ஆண்டுகளாக வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ அதுக்கு இடங்களாக கடவுளே வந்தாலும் அப்புறப்படுத்தக்கூடிய ஒரு இடம் தான் பாஜக. சமீபத்தில் ஒன்றுங்க, ஆர்எஸ்எஸ்க்கு ஒரு பெரிய கட்டடம் கட்டிகிட்டு இருக்காங்க, கிட்டத்தட்ட 300 கோடி ரூபாய்க்கு டெல்லியில். 1400 வருஷம் பழமையான கோயில், பார்க்கிங் வசதிக்கு அது இடைஞ்சலா இருக்குன்னு இடிச்சிட்டாங்க போன வாரம். அப்போ கடவுள் அல்ல அவர்கள் பிரச்சனை, தனக்கு எதிராக கடவுளே வந்தாலும் அப்புறப்படுத்தக்கூடியவர்கள் தான் சங்கிகள். எனவே அங்கே ஆன்மீகம் இல்லை. என்னுடைய தெளிவான பார்வை என்னன்னா,
அது ஆன்மீகம் சார்ந்து வருவதல்ல, அடாவடித்தனமான கலவர நோக்கில் ஒரு அரசியல் முன்னெடுப்பாக அவங்க முன்வைக்கிறாங்க. எப்படி பாபரி மசூதியில் தொடர்ந்து இந்த பிரச்சனையை கொண்டு வந்து வெற்றி அடைந்தார்களோ அதே போல் தமிழ்நாட்டில் நான் கேட்குறேங்க, உச்சநீதிமன்றமே தீர்ப்பு சொன்னிச்சு, எங்கே நம்ம கேரளாவில் ஐயப்பன் கோயிலில் பெண்கள் வழிபட செல்லலாம். இன்று வரை ஏன் அதை எதிர்த்து போராடிட்டு இருக்கிறீங்க? நீங்கள் அங்கே ஆகமத்தை எதிர்த்து தீர்ப்பு வர்ற போது ஆகாத ஆகமத்துக்கு நிற்கிறீங்க. இங்கே ஆகம வழியில் ஒரு அரசு நிற்கிது. பண்டைய காலம் கிட்டத்தட்ட 100 ஆண்டுகளாக 2014 தீர்ப்பு, 2017 தீர்ப்பு எல்லாம் தெளிவாக சொல்லிடுச்சு. அப்போ ஒரு விளக்கு கம்பம்னு இப்போ ஊடகம், நான் எனக்கு என்ன வருத்தம்னா தமிழ்நாட்டு ஊடகங்கள் விளக்கு கம்பம்னு எங்கே விளக்கு பிடிக்கிறார்கள் என்பது எனக்கு புரியல. அந்த ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா நட்ட எல்லைக்கல் அது. மலை மேலே எல்லைக்கல் சின்னதாக இருந்துச்சுன்னா தெரியாது, கீழேருந்து ஏறுறப்பவே தெரியணும். அது அதற்காக வைக்கப்பட்டதான். இன்னும் சொல்ல போனால் அதில் விளக்கு கூட வைக்கலாம். ஏன், எதுக்கு விளக்கு வைக்கிறாங்க? இரவுல பார்க்குறப்போ தெரியணுங்கிறதுக்காக. அப்போ இந்த நோக்கத்தோடு வைக்கப்பட்ட ஒன்றை தங்களுக்கு சாதகமாக விளக்கு தூண் என்று ஒரு ஒரு குறிப்பிட்ட நபர்கள் சொல்வார்கள் என்றால் நீதி எங்கே போகிறது? இதுதான் என்னுடைய கேள்வி. எனவே எல்லாவற்றையும் நீங்கள் எடுத்து பாருங்கள். நான் கேட்குறேங்க, இடஒதுக்கீடு உயர் ஜாதியினர் மட்டும்தான் லேட்ரல் என்ட்ரியில் வரலான்னு சொன்ன போது துடித்தது திமுக எதிர்கட்சிகள். அதனால் பின்வாங்கினார். இல்லைனா அந்த 45 பேரும் உயர் ஜாதியை சார்ந்தவர்கள். மருத்துவ மேல் படிப்பில் எம்டியில் எம்எஸ்ல இதுவரை இருந்த தமிழ்நாட்டினுடைய மரபு வழியாக இருந்த இடஒதுக்கீட்டை அழித்தொழித்து மோடியின் ஆட்சியில் 3 ஆண்டு காலம் 8000 பேருக்கு சாதாரண ஏழை எளிய நடுத்தர பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட தலித் மாணவர்களுக்கான உரிமை காவு வாங்கப்பட்டது. அதை எதிர்த்து போரிட்டது யார்? இந்த இந்து முன்னணியா, பாஜகவா? யார் போரிட்டது? இந்த அரசு தான். அதில் வெற்றிகரமான தீர்ப்பை பெற்றிருக்கிறோம். அப்போ சமூகத்தில் யாருக்கு என்ன கிடைக்க வேண்டும் என்பதில் மிக தீவிரமாக சிந்திக்கக்கூடிய ஒரு ஆட்சியாக இருக்கிறது. நான் சொல்கிறேன், இந்த நீதிபதியை பற்றி அவருக்கு ஒரு ப்ரிடசன்ஸ் இருக்குது. ஏற்கனவே எச்சில் இலையில் உருண்டதை என்ன சொன்னார்? ஆகம விதி. அது 2014 உச்ச நீதிமன்றமே கண்டித்து விட்டது. அது தவறுன்னு சொல்லிடுச்சு, சட்டசைட் பண்ணிடுச்சு. அது தவறுன்னு முடிவு எடுத்துடுச்சு. அதுக்கு மீற இவர் யாரு? உச்ச நீதிமன்றத்துக்கு மேலே இவர் யாரு? உச்ச நீதிமன்றத்தை கூட துச்சமாக நினைக்கிறார்கள் என்றால் நான் கேட்கிறேன், இவர் என்ன நீதிக்காக பிறந்தவரா? அங்கதானங்க கண்ணகி தேரா மன்னா செப்புவது உடையன்னு ஒற்றை சிலம்போடு நின்றால் ஒரு பெண் நீதிக்காக நின்ற இடம். நீதியை அழிக்க வேண்டும் என்றால் 1000 பெண்கள் திரள்வார்கள், 1,00,000 கண்ணகிகள் திரள்வாங்க. எதுக்காக? சமூக ஒற்றுமையை ஊர் செய்த. அன்னைக்கு கூட இருக்குங்க, நாகூர் பக்கம் போய் பாருங்க, இந்துக்களில் பேரே நாகூரான், ராவுத்தர் பேர் வச்சிருக்கோங்க. எங்க ஊர்ல 6 பேர் இருக்காங்க, நாகூரான்னே பேருங்க. ஏன்? அது எதை காட்டுகிறது? சமூக நல்லிணக்கத்தின் மிக பெரும் குறியீடாக இருக்கு. அன்னைக்கு ஏன் நீ ஒடுக்குன ஜாதியை சொல்லி கற்காதேன்னு சொன்னா, கல்விக்கூடங்களுக்கு வராதன்னா, நீ மதில் தரிசனமே போதுண்டா, உள்ளே வராதாடான்னா, நீ உள்ளே வா என்று அழைத்தது ஒரு மதம். சென்றார்கள். அவங்க என்ன வாளால் வென்றதா? இந்து மதத்தில் இருந்த ஒடுக்குமுறையால் வென்றது. அந்த ஒடுக்குமுறைக்கு எதிராக அவர்களுக்கான சமத்துவத்தை அளித்ததால் வந்தது. வழிபாட்டுத்துறையிலே சமத்துவத்தை அளித்தது. அதனால பிற மதங்கள், இஸ்லாம் அப்படித்தான் வந்தது, கிறிஸ்துவம் அப்படி தான் வந்தது. அப்போ சுயமரியாதைக்கு இழுக்கு வருகிற போது, ஒடுக்கப்பட்ட மக்களுடைய கல்வி உரிமை மறுக்கப்படுகிற போது, வாழ்வுரிமை மறுக்கப்படுகிற போது, அவர்களுக்கு ஆதரவாக இல்லாமல் ஒடுக்குவோருக்கு ஆதரவாக இருந்தவர்கள் வைக்கிற அரசியல் தான் இப்போ நீங்கள் வைக்கிற அரசியல். கேட்குறேங்க, இதே திருவண்ணாமலையில் எத்தனை பேர்? 10 லட்சம் பேர் போயிருக்காங்க. ஆமாம். ஏதாவது ஒரு சின்ன உராய்வு யாருக்காவது வந்திருக்கா? இல்லை, இவங்களுடைய கோரிக்கையே இப்போ நீ மருதுமலையாக இருக்கட்டும், திருத்தணியாக இருக்கட்டும், அங்கெல்லாம் நாங்கள் தனிப்பட்ட முறையில் ஏற்றுறோம்னு சொல்லலை. திருப்புறம் அங்கே ஏன்னா சிக்கந்தர் தர்கா இருக்கு. இது சமூக புறமைக்கும் ஒற்றுமைக்கும் எடுத்துக்காட்டாக இருக்கு. இதை உடைப்பதன் மூலம் நம்ம உள்ள அட்வான்ஸ் ஆகலாமான்னு நீ பார்க்குற. இந்த நரித்தனத்தை எல்லாம் தமிழ்நாடு பல காலம் பார்த்திருக்கிறது. தந்தை பெரியாரும் பேரறிஞர் அண்ணாவும் கர்ம வீரர் காமராஜரும் நாங்கள் இலக்கிய பேராசான் ஜீவாவும் பதப்படுத்திய மண்ணுது. அவ்வளோ ஈஸியாக நீங்கள் இங்கே உள்ள நீங்கள் எல்லா வேலையும் செய்வதற்கான வழியே இல்லை. ஏன்னா நீங்கள் கம்பனை பற்றி சொல்கிற போது சமய பொறாமைக்கு எடுத்துக்காட்டாக இருந்திருக்காரு. பல வரிகள் இருக்குது. எல்லோருக்கும் எல்லாம் என்கிற அந்த முழக்கம் தான் தமிழ் முழக்கமாகவே இருந்திருக்கு. நீ எல்லோருக்கும் எல்லாமா சொல்கிறா, எல்லோரும் எனக்கு என்று சொல்லக்கூடிய முழக்கம் உன்னுடைய முழக்கம். எல்லாமே உயர் சாதியினருக்கு என்று முழங்குவது உன் முழக்கம். ஆனால் எல்லோருக்கும் எல்லாம் என்பது தான் தமிழ் முழக்கம்.
எனவே அந்த வகையில் பார்க்குற போது கூட இந்த தீர்ப்பை நான் அடித்து சொல்லுவேன், இதை விட இந்திய வரலாற்றில் நீதித்துறைக்கு வந்திருக்கிற ஒரு மாபெரும் கரும்புள்ளி அது. இன்னும் சொல்ல போனால் இந்த நீதிபதி மான மரியாதைக்கு கட்டுப்பட்டவர் என்றால் பதவி விலகுவது சரி, இந்து மொழியில் போய் போராட்டம் செய்வது என்பதுதான் சரி. நீதிமன்றத்தில் உட்கார்ந்து கொண்டு அங்கே உங்கள் சித்து வேலைகளை எல்லாம் காட்ட வேண்டாம், நேரடியாக வாங்க, எங்களுக்கு தெரிகிறது. நீங்கள் எந்த கவுனில் வந்தாலும் நீங்கள் யார் என்பது எங்களுக்கு தெரிகிறது, வாங்க வெளியில் பார்க்கலாம், அதுக்கு தயாராக இருக்கும். ஏற்கனவே ஒரு தீர்ப்பில் உங்கள் தீர்ப்பை பற்றியே நீங்களே பேசியிருக்கீங்களே ஒரு ஆக்சிடென்ட் கேஸில், அது எதை காட்டுகிறது? உங்களுக்கு வேணும்னாக்கா சனாதானத்தை பேசுவீங்க. எனவே இந்த தீர்ப்புகள் திருத்தப்படும், திருத்துகிற வரை மக்கள் மன்றம் ஓயாது, மக்கள் போராட்டம் ஓயாது. ரொம்ப டென்ஷனான ஒரு மூடில் இருக்கீங்க. டென்ஷனே இல்லை, டென்ஷனை ஏற்படுத்தியதுனால் வந்த இதுதான். இந்த நீதிபதியோடைய தீர்ப்பு 2022 தஞ்சாவூர் பக்கம் மைக்கேல்பட்டின்னு ஒரு ஊர், அங்கே ஒரு மாணவி தற்கொலை செய்து இறந்து போனார். இல்லை கட்டாய மதமாற்றத்தால் தான் தற்கொலை செய்து கொண்டார்னு சங்கிகள் போனாங்க. அண்ணாமலை அதுக்காக படையெடுத்தார், உங்களுக்கு தெரியும். இவர் தான் அந்த வழக்கையும் கையாண்டார். அதில் சொன்னார், மைக்கேல்பட்டிங்கிற பேர்லேயே இது நடந்திருக்கும்னு தெரியுது. எப்போ எதையும் விசாரிக்காமல் முன்கூட்டியே அனுமானித்து ஒரு சங்கி எப்படி சிந்திப்பானோ அதே சிந்தனையில் இருக்காருங்கிறதுக்கு இது எடுத்துக்காட்டு. ஆமாம், போட்டு வெத்தலையில் மை போட்டு பார்த்து அதனாலேயே மதமாற்றம் இருக்கும்னு சொல்லி தான் சிபிஐ கொடுத்தாரு. தமிழ்நாடு அரசு சிபிஐ கொடுக்கக்கூடாதுன்னுச்சு, நாங்கள் விசாரித்து கொண்டிருக்கிறோம்னுச்சு, கொடுத்தாங்க. ஆனால் சிபிஐ அது சம்மந்தமாக எல்லாம் விசாரித்து 141 பேரிடம் விசாரணை, 265 ஆவணங்கள், 7 பொருட்களை கைப்பற்றி மதமாற்றத்திற்கான எந்த முகாந்திரமும் இல்லைன்னு அவங்க முகத்திலே குத்திடுச்சு அவங்களோட சிபிஐ. அதுக்கு பிறகாவது அண்ணாமலை மன்னிப்பு கேட்டிருக்கணும், தமிழ் மக்கள்கிட்ட மன்னிப்பு கேட்கல. இந்த நீதிபதி இன்ன வரலையும் அதில் தான் இருக்கார், வெட்கப்படணும். இங்கே கிறிஸ்தவர்கள் என்றால் இங்கே கிறிஸ்தவர்களுக்கு எதிராக, அங்கே இஸ்லாமியர்களுக்கு என்றால் இஸ்லாமியர்களுக்கு எதிராக. இதுதான் அவங்களுடைய மதவெறி அரசியலினுடைய மைய புள்ளி. அந்த நரம்பு மண்டலத்தின் மைய மண்டலத்தை உடைப்போம். அதற்கான வேலை தான் இன்றைக்கு தமிழ்நாடு அரசு தொடர்ந்து செய்கிறது. நிச்சயமாக தமிழ் மண்ணில் அதற்கான எந்த இடமும் இல்லை. தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லுங்கிறது தான் முழக்கமாக இருக்கிறது. திருமதி ஆண்டாள் பிரியதர்ஷினி, நீங்கள் சொல்லுங்கள். நீங்கள் தொடர்ந்து இதை பற்றி பல்வேறு நிகழ்ச்சிகள்லையும் பேசிகிட்டு இருக்கீங்க. திருப்பரங்குன்றத்தை ஒரு அயோத்தியாக மாற்றுவோம், இதுதான் வந்து எச் ராஜா சொல்லியிருக்கக்கூடிய ஒரு லைன். திமுக இதை எப்படி பார்க்குது? அல்லது நேற்று முன்தினம் நம்முடைய முதல்வர் அங்கே மிகப்பெரிய ஒரு சட்டத்தின் ஆட்சியை நிறுவினார், மாண்பின் ஆட்சியை நிறுவினார், மனிதத்தின் ஆட்சியை நிறுவினார், மக்களுக்கான ஆட்சியை நிறுவினார். அதற்கு நம்முடைய பாராட்டுகளை முதலில் சொல்ல வேண்டும். ஏன்னா ரொம்ப டென்ஷனான சென்சிட்டிவான இஷ்யூ. அந்த இடத்துல எந்த உயிர் சேதமும் நிகழாமல், ஆனால் மக்களுடைய நம்பிக்கையை காப்பாற்றும் விதமாக ஒரு நடவடிக்கையை எடுத்து அங்கே அப்படி ஒரு அமைதியை நிலைநாட்டினார் இல்லையா? அது நம்முடைய பாராட்டுக்கு உரியது. அதற்கு மதுரை மக்கள் மட்டுமல்ல, தமிழ்நாட்டு மக்கள் அத்தனை பேருமே, உலகெங்கிலும் இருந்து எனக்கு நிறைய பேர் ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க, ரொம்ப சிறப்பாக ரொம்ப அழகாக ஹேண்டில் பண்ணிட்டார் நம்முடைய சிஎம் அப்படின்ட்டு சொல்லும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதை ஸ்மார்ட்டாக ஹேண்டில் பண்ண ரொம்ப ஸ்மார்ட்டாக ஹேண்டில் பண்ணிருக்கார். எங்கேயுமே எந்த பிரச்சனையும் வராமல், ஒரு சிறு சலசலப்பு கூட இல்லாமல், ஒரு சிறு உராய்வு கூட இல்லாமல் இப்படி, ஏன்னா அவ்வளோ கொதித்தெழுந்திருந்த அந்த பூமி அது முந்தா நேற்று. அப்படிங்கும்போது உலகத்தில் இருக்கக்கூடிய தமிழர்கள் அத்தனை பேரும் உற்று நோக்குகின்ற ஒரு நிகழ்வாக இருந்தது. அதை நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அவர்கள் மிகச்சிறப்பாக கையாண்டார் என்பதை உலகத்து தமிழர்கள் நமக்கு சொல்லி கொண்டிருக்கிறார்கள். அதற்கு நம்முடைய வணக்கம், பாராட்டு எல்லாமே. அதை தவிர மிக முக்கியமாக பேசுகிற எல்லாருமே சொன்னது என்னன்னா, இதை மீண்டும் ஒரு அயோத்தியாக மாற்ற நினைக்கிறார்கள் அப்படின்னு. அதுதான் உண்மை. இதற்கு ஒரு துவக்க புள்ளியாக நேற்று மட்டும் அங்கே முந்தானேற்று மட்டும் அங்கே ஒரு விளக்கு ஏற்றப்பட்டிருந்தால் அடுத்த ஆண்டு அது இன்னமும் பரவலாக்கப்படும். அதற்கு அடுத்த ஆண்டு சிக்கந்தர் மலை இல்லை, இது வந்து சத்ருக்கன், கம்பராமாயணத்தில் இருக்கக்கூடிய சத்ருக்கன் வந்து, ஏன்னா அந்த சவுண்டிங் வரணும்ல, அது ரொம்ப முக்கியம். அதுல எல்லாம் ரொம்ப தெளிவா இருப்பாங்க. அதனால கம்பராமாயணத்தில் இருக்கக்கூடிய சத்ருக்கன் ராமனை தரிசிக்க இங்கே வந்துட்டு போனோம் அப்படின்னு இவங்க ஒரு புதிய ராமாயணத்தை எழுதி அந்த சிக்கந்தர் தர்கா இல்லாமல் ஆக்கி இருப்பார்கள். அதற்கு உள்ளே ஒரு கம்பராமாயணம் இருந்தது, சத்ருக்கன் வந்துவிட்டு போன அடையாளம் இருந்ததுன்னு ஒரு புதிய ராமாயணத்தை உருவாக்கி இருப்பார். அப்படியெல்லாம் எதுவுமே செய்ய முடியாமல் மதுரை மக்களின் மாண்பு, அதுவும் மதுரை மக்களும் நிறைய பேர் சொல்கிறாங்க, எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லையே, நாங்கள் ஒன்றுமன்னா தானே இருக்கோம், அன்பாகத்தானே இருக்கிறோம், மாம மச்சானா தானே பழகிட்டு இருக்கோம், தமிழ்நாட்டு பண்பே இதுதானே அப்படின்னு சொல்கின்ற அந்த பண்பை நம்முடைய மக்களிடம் நிறைய பார்க்க முடிஞ்சது. சென்னை உயர்நீதிமன்றத்தின் கிளையாக இருக்கிறது மதுரை உயர்நீதிமன்றம்னு சொல்கிறாங்க. அது அதோட கிளை மட்டும்தானா, இல்லை நாக்பூரின் கிளையாகவும் இருக்கிறதா,
அல்லது இங்கே இருக்கக்கூடிய கிண்டியின் ஆளுநரின் மாளிகையின் 2வது கிளையாக இருக்கிறதா, சனாதனத்தின் கிளையாக இருக்கிறதா, இந்துத்துவாவின் கிளையாக இருக்கிறதா மதுரை நீதிமன்றம் அப்படிங்கிறது ஒரு மிக முக்கியமான கேள்வி. ஏனென்றால் அங்கே இந்த நீதிபதி அவருடைய தீர்ப்பை தான் நம்ம திரும்ப திரும்ப விவாதிக்கிறோம். அவர் எப்படிப்பட்ட மனிதராக இருந்தாலும் பரவாயில்லை, ஆனால் அவர் தன்னை எக்ஸ்போஸ் பண்ணி கொண்ட எல்லா இடங்களிலும் தவறான தீர்ப்புகள் வழங்கப்பட்டிருக்கின்றன அப்படிங்கிறது பல இடங்களில் நிரூபணமாச்சு. தோழர் சொன்ன மாதிரி அந்த எச்சில் இலையில உருளலாம், அதன் மூலமாக அவர்களுக்கு புனிதமாகிறார்கள், புண்ணியம் கிடைக்கும் அப்படின்னா நீ போய் முதல்ல அதை பண்ணுப்பா, நீ முதல்ல உருண்டு காமி, அப்புறம் நீ புனிதம் அடைகிறாயா, புண்ணியம் ஆகிறாயா, அதையெல்லாம் பார்த்துட்டு நாங்க பின்தொடர்றோம். டெமோ காட்டுங்க. நீங்க டெமோ காட்டுங்க முதல்ல. நாங்க பின்தொடர்றோம், நாங்க உருள மாட்டோம். நீங்கள் உருளுவதற்காக நாங்கள் பல எச்சில் இலைகளை போடுறோம், நீங்க போய் உருளுங்க. இந்த சனாதனர்களும் இந்த பார்ப்பனர்களும் வைதிகர்களும் நம்மிடம் இருக்கக்கூடிய அந்த இறை நம்பிக்கை இருக்குல்ல, அதைத்தான் எப்போதுமே பயன்படுத்தி அவர்களுடைய காரியங்களை செய்வார்கள். அந்த கலவரத்தில் ஈடுபட்ட அந்த இடைசாதி இந்துக்களும் நம்மவர்கள் தானே, நம்ம உடன்பிறப்புகள் தானே. ஆனா எங்க அவர்கள் மூளைச்சலவை செய்யப்பட்டிருக்கிறார்கள், அதை நம்ம கூர்ந்து கவனிக்கணும். ஏன்னா இதை நம்ம அப்படியே விட்டோம்னா அங்க இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு அது எதிர்காலத்தில் பாதிப்பை உண்டாக்கும். புரிதலின்மை இருக்கிறது இல்லையா, அதை எப்படி போக்குவது, இனிமேல் நாம் அதை பற்றித்தான் சிந்தித்தாக வேண்டும். பாபர் மசூதி இடிப்புல முன்னின்றது வந்து சூத்திரர்கள் தான். ஆமா, ஓபிசியும் எஸ்சி எஸ்சிக்கும் தான் போய் நின்று. அதான் நீ ஒரு கருவிதான்ப்பா அவங்களுக்கு, அவங்களுடைய லட்சியத்தை அடைவதற்கு உன்னை ஒரு கருவியாக ஒரு ஆயுதமாக பயன்படுத்தி கொள்கிறார்கள். ஆனால் உன்னை வைத்து அவர்கள் செழிப்பாக்கி கொள்கிறார்கள் அப்படிங்கிற தெளிவை நம்ம இன்னும் அதிகமாக கொண்டு வரணும். அதை நோக்கித்தான் நம்முடைய தமிழ்நாடு அரசு செயல்பட்டு கொண்டிருக்கிறது. உத்தரப்பிரதேசத்தில் போனால் பாபரி மசூதி இடிப்பில் அவங்க ராமரை கையில் எடுப்பாங்க, கேரளாவுக்கு வந்தால் ஐயப்பனை கையில் எடுப்பாங்க, மேற்கு வங்காளத்துக்கு போனால் துர்கை அம்மனை கையில் எடுப்பாங்க. தமிழ்நாட்டில் ஒவ்வொரு விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கும் எப்படிப்பட்ட ஒரு பதட்டம் இருக்கு. இப்ப நீங்க இப்படி பாருங்களேன், ஒவ்வொரு பண்டிகை வருகிறது, தமிழ்நாட்டில் அத்தனை பண்டிகைகளை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். முந்தியெல்லாம் இயல்பா இருக்கும், சந்தோஷமா இருக்கும். ஆனா இப்போ பண்டிகை வருதுனால ஐயோ என்ன கலவரம் வெடிக்க போகுதோ, எங்க குண்டு வைக்க போறாங்களோ, இந்த சங்கிகள் வந்து என்ன பிரச்சனை கிளப்ப போகுதோ, எத்தனை மசூதிகளை இடிக்க போகுதோ, எத்தனை பொதுமக்களுக்கு துன்பம் விளைவிக்க போகிறதோ, இப்படியான சிந்தனைகள் தான் நமக்கு வருது. இவங்க என்ன சொல்றாங்க, சங்கிகள்லாம் நம்முடைய முதல்வர் இந்த இந்து பண்டிகைகளுக்கு வாழ்த்து சொல்வதில்லை அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. அவங்களுக்கு ஒண்ணு புரியவே மாட்டேங்கிறது. இது இந்து பண்டிகைகள் என்பதை தாண்டி ஆரிய பண்டிகைகள், அவர்கள் நம் மீது திணித்திருக்கக்கூடிய ஆரிய சிந்தனை. இந்த திருப்பரங்குன்றம் பிரச்சனை கூட, கலவரம் கூட நம்முடைய திராவிடத்துக்கும் ஆரியத்துக்குமான ஒரு பிரச்சனை. அதுல இஸ்லாமியர்களை, நம்முடைய இஸ்லாமிய தோழர்களை, நம்முடைய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளை அவர்கள் வேண்டுமென்றே ஒரு பகடைக்காயாக பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் ஆரியர்கள். ஏன்னா அவர்களுடைய உள்நோக்கம் தெரிந்துவிடக் கூடாது என்பதனால் இது தமிழ்நாட்டு மக்களுக்கும் இஸ்லாமியர்களுக்குமான பிரச்சனை என்பதை போல் அவர்கள் ஒரு பிம்பத்தை உருவாக்கி கொண்டிருக்க, இதையும் இல்லாமல் ஆக்கிறது மாதிரி இன்னைக்கு எல்லாருமே பேசியிருக்காங்க. அதுவே ரொம்ப சந்தோஷம். நாங்கள் அப்படி இல்லை என்பதற்கான ஒப்புதல் வாக்கு மூலம் தான் நாம பேசினது. எனவே இந்த ஆரியர்களுடைய நோக்கம் என்ன, ஆரியர்களுடைய சூழ்ச்சி என்ன, காலம் காலமாக அவர்கள் வேண்டியது எல்லாம் இந்த இந்தியாவில் இருக்கக்கூடிய வளங்களை சூறையாட வேண்டும், இந்தியாவின் செல்வங்களை சூறையாட வேண்டும். வெளிநாட்டிலிருந்து மன்னர்கள் படையெடுத்து வந்தார்கள், இஸ்லாமியர் படையெடுப்பு நடந்ததுன்னெல்லாம் நம்ம படிக்கிறோம்ல, அவர்களை விட அதிகமாக கைபர் போலான் கணவாய் வழியாக வந்தவர்கள் இந்தியாவை சுரண்டி கொண்டிருப்பது உச்சமாக நடந்து கொண்டிருக்கிறது. எல்லாரும் கூட போயிட்டாங்க, போக மாட்டாங்க. ஆமா, 300 ஆண்டு போராட்டத்தில் நாம ஆங்கிலேயர்களே விரட்டி விட்டோம். ஆனா இவர்கள் உலகத்துல வேற எங்கேயுமே இவர்களுக்கு என்று தேசம் கிடையாது. உலகத்துல வேற எங்கேயுமே அவர்கள் சொல்லுகின்ற அந்த சமஸ்கிருதம் பேசப்படுவதில்லை. சமஸ்கிருதம் யாருக்குமே தாய்மொழி கிடையாது, மதர் டங் கிடையாது. அது மந்திர மொழி மட்டும்தானே, மதர் டங்குன்னு யாருமே சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட நிலையில் இவர்களுக்கென்று நிலம் கிடையாது, அடையாளம் கிடையாது, எந்த விதமான பாரம்பரியமும் கிடையாது. அப்படி நாடோடியாக வந்து இங்கே கால் பதித்து இந்தியாதான் தங்களுடைய வளத்துக்கு சரியான தேசம் என்பதாக மன்னர்களை பிடித்து கொண்டார்கள். இப்போது ஆள்பவர்களை பிடித்து கொண்டிருக்கிறார்கள். அதை தவிர நீங்க சமீபத்தில் பார்த்திருப்பீங்க, இடபிள்யூஎஸ்ல 1 கோடி ரூபாயை கொடுத்து நீட்ல பிஜி சேர்ந்திருக்காங்க. எப்படி அவர்கள் யூஜி வந்து இடபிள்யூஎஸ்ல முடிச்சிட்டாங்க, பாவம் அரிய வகை ஏழைகள்னு சொல்லிட்டு. இது பிஜிஏ அரிய வகை ஏழைகள் 1 கோடி ரூபாய். அவங்களுக்கு முதல்ல சொன்னது என்னது, மாசத்துக்கு இவ்வளோ 65,000 ரூபாய் அல்லது ஒரு 1000 சதுர அடி வீடு இருந்தா போதும் அப்படின்னு.
8 லட்சம்ங்கிறது ஒரு குறியீடு. மாம்பழத்துல 1000 சதுரடி வீடு வந்து 3 கோடி ரூபா 3 கோடி ரூபாய் போகுது. அதனால 1 கோடி ரூபாய் அளவுக்கு உங்கள்கிட்ட இருக்காது, எங்கிட்டே இருக்காது, ஆனா அவங்கள்ட்ட இருக்கு. அப்படிப்பட்ட அரிய வகை ஏழைகளுக்காக ஒரு ஒன்றிய தலைவர், ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய 56 இன்ச்சு யுவ புருஷ் உழைத்து கொண்டிருக்கிறார். அதுல பேசுறவங்க சில பேர் என்ன தெரியுமா சொல்றாங்க, ஒரு விளக்கு தானே ஏத்தி விட்டுட்டு போயிருக்கலாமே, இவ்வளோ பெரிய பிரச்சனை ஆயிருக்கணுமா, இவ்வளோ பெரிய விவாதம் நடத்தணுமா அப்படின்னு. இன்னைக்கு இங்க ஒரு விளக்கு, நாளைக்கு இன்னொரு கோயில்ல இன்னொரு விளக்கு, அப்படியாக எல்லா கோயிலையும் இவர்கள் தன்வசம் எடுத்துக்கொள்ளக்கூடிய சூழ்ச்சி. தமிழகம் முழுவதும் 173 இடங்களை வந்து குறிப்பிட்டு வச்சிருக்காங்க இது மாதிரி கலவரம் இழுப்பது. ஆமா, ஆனா எல்லாவற்றையும் நம்முடைய முதல்வர் முறியடிப்பார். ஏனென்றால் நம்முடைய திராவிட கொள்கை என்பது எல்லோருக்கும் எல்லாம், எல்லோரையும் சமமாக பார்ப்பது. அதில் இருக்கக்கூடிய பிசி, எம்பிசி, எஸ்சி, எஸ்சிகளுக்கான சமூக நீதியை பெற்றுக் கொடுப்பது முதல் கடமை. அதான் இவர்களிடமிருந்து நம்மை காப்பாற்றுவது. அதுதான் அந்த நான் பிராமின் மேனிஃபெஸ்டோன்னு நீதி கட்சியில் கொண்டு வந்தாங்கல்ல, அதைத்தானே நாம செயல்படுத்திட்டு இருக்கோம். இல்லை என்றால் எல்லாமே பிராமின் மேனிஃபெஸ்டோவாக தானே இருக்கும். நான் பிராமின் மேனிஃபெஸ்டோவாக வந்ததுனால தான் நாம் அத்தனை பேரும் இப்படிப்பட்ட உயர்வுகளை பெற்றிருக்கிறோங்கிறத அந்த சங்கிகளுக்கு நாம சொல்லணும். நேற்று கலவரம் உருவாக்கினார்கள் இல்லையா, அவங்களுக்கு சொல்லணும். ஏன்னா அவர்கள் தான் அந்த புரிதல் இல்லாமல் இந்த ஆரியர்களின் மாய வலையில் சிக்கி இருக்கிறார்கள். ஆரிய மாயை என்று பேரறிஞர் அண்ணா எழுதியது இதைத்தானோ அப்படின்னு இப்ப யோசிக்க தோணுது. நேத்து விவாதத்துல ஒரு தம்பி சொல்றாரு, இந்த மாசம் முழுக்க விளக்கேத்தலாங்க, அன்னைக்கு மட்டும்தான் கார்த்திகை தீபம் அன்னைக்கு மட்டும்தான் விளக்கேத்தணும்னு இல்லை, இந்த மாசம் முழுக்க விளக்கேத்தலாம். அதை சொல்றது யாருப்பா? அப்பயே அந்த நீதிபதி அதற்கேற்றாற்போ கொஞ்சம் டைம் கொடுக்கல, ஒரு மாசம் முழுக்க ஏத்தலாம், 1/2 மணி நேரத்துல விசாரிச்சு திருப்பி சொல்றாரு. அப்படி எதுக்கு பண்ணிருக்கணும் அப்படின்னா, ஒரு மாதம் முழுக்க அதை செய்யலாம் என்கின்ற உரிமையை உனக்கு யார் கொடுத்தா? ஆகமம் கொடுத்திருக்கா? அப்ப அந்த கார்த்திகை தீபம் அன்றைக்கு திருவண்ணாமலையிலும் வந்து சேர்ந்த அந்த 10 லட்சம் 15 லட்சம் 20 லட்சம் பக்தர்கள் அத்தனை பேரும் வடிகட்டின முட்டாள்களா? அன்னைக்கு ஒரு நாள் வரணுங்கிறது அப்போ ஒரு மாசம் முழுக்க வந்திருக்கலாம்ல. அப்படிங்கிற போது இந்த தீர்ப்பின் மூலமாக ஒரு மிக அவசரமான முன்னெடுப்பை நீதிபதி செய்திருக்கிறார். இதுல மிக முக்கியமா நாம வெளிப்படுத்த வேண்டியது என்னன்னா, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சி தலைவர்கள் இருக்கிறார்கள் எல்லாம், பிற தலைவர்கள், அவர்கள் எல்லாம் நேற்று எங்க போனாங்க? வாயில பிளாஸ்டரை ஒட்டிட்டு உட்கார்ந்துருந்தாங்க, யாரோட குரலையும் கேட்கல. இது தமிழ்நாடு அரசு செய்த எடுத்த முடிவை பற்றி எடப்பாடி வெளிப்படையா ஆதரவு தெரிவிச்சிட்டாரு. எப்போ? 2 நாள் கழிச்சு. தூக்கத்துல இருந்து எழுந்திருக்கிறதுக்கு 2 நாள் ஆகுதா? கும்பகர்ண தூக்கம் அவர் எப்போதும் செய்து கொண்டு இருக்கிறார். அப்படி என்றால் இவர்கள் தமிழ்நாட்டு மக்களுக்கு விரோதமாக இருக்கிறார்கள், தமிழ்நாட்டு மக்களின் நலன்களுக்கோ உரிமைகளுக்கோ விரோதமாக இருக்கிறார்கள், தமிழ்நாட்டு மக்களின் அமைதியான மகிழ்ச்சியான வாழ்க்கைக்கு விரோதமாக இருக்கிறார்கள் என்பதை தமிழ்நாட்டு மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதில் மிக முக்கியமாக 144 தடை உத்தரவு போட்டது, அப்புறம் அந்த CISF வீரர்கள் மலை ஏறக்கூடாது என்கின்ற தடையை சொன்னது, அப்புறம் அங்கே கலவரத்தில் ஈடுபட்ட அத்தனை பேரை கைது செய்தது, அப்புறம் மறுநாள் விளக்கேற்றணும்னு சொன்னப்போ கூட நீ என்ன வேணா பண்ணிக்கோப்பா, நான் பண்ண மாட்டேன் என்று உறுதியாக நின்றது. we are not allowing, we will face the consequences என்று ஒரு காவல் அதிகாரி சொல்லக்கூடிய வல்லமையை, துணிச்சலை நம்முடைய முதல்வர் அவருக்கு கொடுத்திருக்கிறார். அந்த சுதந்திரத்தையும் கொடுத்திருக்கிறார் என்றால் இங்கே அந்த அதிகாரிகள் வட்டமும் மிகச்சிறப்பாக பணியாற்றி கொண்டிருக்கிறது, நம்முடைய சிந்தனைகளை எதிரொலிக்கிறது அப்படிங்கிறது தான் இந்த சம்பவம் நமக்கு காட்டுது. ஆனால் ஒன்று கடைசியாக ஒரு வேண்டுகோள் என்னன்னா, இந்த சம்பவத்தில் ஈடுபட்ட, கலவரத்தில் ஈடுபட்ட நம்ம இடைசாதி இந்துக்கள் அவர்களையும் மீட்டெடுக்க வேண்டிய பொறுப்பு நம்முடைய முதல்வருக்குத்தான் இருக்கிறது. ஏன்னா அதன் மூலமாக நாம் எதிர்கால தமிழர்களை காப்பாற்ற முடியும், தமிழ்நாட்டை காப்பாற்ற முடியும் ஆரியத்தின் சூழ்ச்சியில் இருந்து. அதனால நம்முடைய முதல்வரின் பெயரில் MUக ஸ்டாலின் என்று இருக்கிறது. அதை நான் எப்படி எப்பவுமே உணர்வேன்னா, முதுகெலும்பு கம்பீரம் ஸ்டாலின், அது ரெண்டும் இருக்கக்கூடிய, முதுகெலும்பும் இருந்து கம்பீரமும் இருக்கக்கூடிய ஒரே முதல்வர் யார் என்றால் நம்முடைய முதல்வர் தான். இந்தியாவில் இருக்கக்கூடிய அத்தனை முதல்வர்களுக்கும் வழிகாட்டியாக இருக்கிறார் அப்படிங்கிறத மீண்டும் நிரூபித்திருக்கிறார். இந்த விவகாரத்தில் ஸ்டாலின் இஸ் மோர் டேஞ்சரஸ் தேன் கருணாநிதி என்று H. ராஜா சொல்லுவார். அதை மீண்டும் நிரூபித்திருக்கிறாருங்கிறது தான் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. மாநிலத்தினுடைய சுயாட்சிக்கு ஒரு சீண்டல் எடுக்கக்கூடிய அளவுக்கு ஒரு CIS வீரர்களை அனுப்பக்கூடிய உத்தரவை தடுத்து நிறுத்தியது, நீங்கள் சொன்ன மாதிரி அந்த 144 போட்டு மலையேற அனுமதிக்க மறுப்போம் அப்படிங்கிற விஷயங்கள், இந்த மாதிரியான விஷயங்களில் வந்து நம்மளுடைய முதலமைச்சர் இந்தியாவில் இருக்கக்கூடிய மற்ற மாநில முதலமைச்சர்கள், அதாவது எதிர்க்கட்சிகள் ஆளக்கூடிய மாநில முதலமைச்சர்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக எப்படி கையாள வேண்டும் அப்படிங்கிறதும், அது மக்கள் ஆதரவுடன் கையாள வேண்டும் என்பதற்கான ஒரு எடுத்துக்காட்டுடன் இருக்கிறார்.
ரொம்ப முக்கியமாக அவர் சொன்னது தான், அவருடைய வார்த்தைகளில் தான் அந்த நிகழ்ச்சியை முடிக்கணும். சங்கிகளுடைய எந்த விதமான அரசியலுக்கு எதிராகவும் எந்த விதமான ஆதிக்கத்துக்கு எதிராகவும் தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லும். மீண்டும் ஒரு அரசியல் ஆபரேஷன் நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.